அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் டெம்பிள் சிட்டி கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ராம்குமார் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் திராவிட செல்வன் அவர்களுக்கும், சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் PV பாலாஜி அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் முரளி அவர்களுக்கும், மற்றும் இன்று இந்த நிகழ்வில் சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு நமக்கு நல்ல ஒரு ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த காத்துக் கொண்டிருக்கும் பாலாஜி சின்னமணி அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக பயிற்சிகளையும் ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசார் நல்ல சிவம்மையா அவர்களுக்கும், துணைவியார் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு உண்டான ஆரோக்கியமான தீர்வுகளை அளிக்க இருக்கும் அகிலா மேடம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டியின் சென்றாண்டின் செயலாளர் வருவாண்டி தலைவர் ரொட்டேரியன் பாலாஜி சின்னமணி அவர்களை வாசிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Good morning, everybody. Oh God. Sir, video. Sir? Sir, video on money. Video on money. Good morning to everyone. Oh God, creator of all things, father of mankind, we thank thee for inspiration of our founder with principles of Rotary based on high ideas of morality. We implore thee to help us Rotarian meeting here, to improve deeply the true spirit of Rotary and labor incessantly for the establishment of peace and goodwill among the peoples, for the elimination of all bars of colors, creed, and claim, for the removal of economic and social barriers, and the proper understanding of the sanctity of the human personality and the dignity of labor, so that all individuals, all family, and all nation may live in amenity and fellowship, and unite around the holy feats, and hail thee as the reality out of our true external and all loving fathers. Thanking you. Next one, this is Rotary opening prayer. Om Saganau Bhavatu Saganau Bhunatu Shagaviryam Karavabhai Tejasvina Viditamastu Ma Vervit Sagavabhai. Om Shanti Shanti Shantihi. Awesome. நன்றி. ரோட்டரி வணக்கம் மற்றும் ரோட்டரி யோகா பிரேயர் இரண்டையும் அற்புதமாக இன்றைய நிகழ்வில் நமக்கு வாசித்து ஒரு அற்புத நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த சங்கத்தின் முன்னாள் செயலாளர் ரொட்டேரியன் பாலாஜி சின்னமணி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தின் சார்பாக முன்னாள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் தலைவர் கோப்பெருமான் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் தனலட்சுமி அம்மையார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல மூச்சலுக்கு ஆசனம். இறைவன் நீங்க சொல்லுங்கய்யா. இல்லைங்க தெரியுது.
திருவார்த்தை கேட்டல் தெளிவு செவித்தலானே. தெளிவு செவித்தலானே. நன்றி நன்றி ஐயா. ஐயாவுக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இது ஃபுட்பால் விளையாட்ட கொஞ்சம் தசைப்பிடி போட இருக்காங்க, அதனாலதான் கொஞ்சம் காலு கொஞ்சம் பிரச்சனை. நன்றி நன்றி ஐயா. அந்த நிகழ்வுலையும் நமக்கு சிறப்பான ஒரு இறைவேண்டுதல் அளித்து சிறப்பித்து கொடுத்த நல்ல சிவமையா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம் அளிக்க தனலட்சுமி அம்மையார் அவர்கள் என்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றாக மூச்சிழுத்து ஆ சொல்றோம். நல்லா 2 கையிலையும் சின்ன முத்திரை வச்சுக்கிறோம். சின்மய முத்திரை வச்சு நல்ல மூச்சிழுத்து யூஸ் பண்றோம். ஆதி முத்திரை வச்சுக்கிறோம். நல்ல மூச்சிழுத்து இம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. 2 கை தேய்ச்சி கண்கள் மேலே. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். சூரிய வணக்கம். நன்றாக மூச்சு தொடுங்க. முதல் பயிற்சியாக சூரிய வணக்கம். முதல் நிலை செஸ்டுக்கு நேரம் வச்சுக்கோம். இரண்டாவது நல்லா மூச்சு விட்டுக்கிட்டே பேக் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். மீண்டும் மூச்சை விட்டுட்டு மூச்சை இழுங்க. மூச்சை விட்டுக்கிட்டே மெதுவா கீழே போறோம். மூச்சை விட்டுக்கிட்டே கீழே போறோம். உடல் இலக்கமா வச்சுக்கோங்க. கால் முட்டி வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நேரா வச்சுட்டு எவ்வளவு உங்களால குனிஞ்சு தொட முடியுமோ அந்த அளவுக்கு. 4 ரைட் லெக் பின்னாடி. காலை கொஞ்சம் மடக்கி பின்னாடி கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ரைட் லெக் பின்னாடி வச்சுக்கோங்க. 5 மலை மாதிரி நினைக்கிறோம். முழங்கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கையிலையும் கால்லையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். 6 அப்படியே முட்டிய கீழே ஊனி நல்லா பின்னாடி உட்கார்ந்து இந்த சசங்காசன பொசிஷன் சொல்லுவாங்க. இப்படி உட்கார்ந்துதான் முன்னாடி வரணும். 6 அப்படியே தாடை கீழே டச் பண்ணிக்கணும். அடுத்து 7 பேக் வந்து புஜங்காசனங்கள். 8 மலையாசனங்கள். பின்னாடி உட்கார்ந்து மறுபடியும் மலை மாதிரி இருக்கும். 9 ரைட் லெக் முன்னாடி வச்சுக்கணும். 4 சொல்லும்போது ரைட் லெக் பின்னாடி போகும். 9 செய்யும்போது ரைட் லெக் முன்னாடி. 10 நல்லா 2 காலையும் டச் பண்ணி ஏறு வச்சு பாதகஸ்தாசனம் நல்லா கொண்டு போறோம். 9 11 ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சு இழுங்க. மூச்சு இழுத்துட்டு மெதுவா பின்னாடி கொண்டு போகணும். மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. வணக்க முத்திரை 12வது நிலை. நன்றாக மூச்சு விடுங்க. சூரிய வணக்க பயிற்சி செய்யறதுனால பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த சுழற்சி முறை 30 நாள் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா இந்த பயிற்சி செய்யறதுனால வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். படிப்படியா அவங்களுக்கு வந்து ஒரு மாசம் பயிற்சி செய்யறதுலயே அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க ஐயா.
ப்ளூடூத் இருந்தா போட்டுங்க. செல்லுல கொஞ்சம் சவுண்ட் தெரியும். ஐயா இப்ப கேக்குதுங்களா? ஐயா இப்ப சரியா கேக்குதுங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, பரவாயில்ல. அடுத்து அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கொஞ்சம் வேகமா சவுண்டா பேசு. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து விடுங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு சர்வாங்காசனம் பொசிஷன் தயார் நிலைக்கு வந்துருங்க. சர்வாங்காசனம் படுத்துட்டு நல்லா கைகளை கீழே ஒளி. இந்த சர்வாங்காசனத்துல முதல் நிலை வந்து கையை வந்து தரையில வச்சு காலை மேல கொண்டு வரணும். அப்படியே கையில பேலன்ஸ் பண்ணி அப்படியே இடுப்பு கொஞ்சம் மேல தூக்குறோம். இது செய்ய முடியல அப்படின்னா நீங்க வந்து ஒரு சுவர் இருந்ததுன்னா சுவருக்கு பக்கத்துல நின்றுட்டு நீங்க அந்த பயிற்சியை செய்யலாம். ஒரு 60 செகண்ட் இதை வச்சுக்கலாம். 60 செகண்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லா பலன் அளிக்கும். அது 3 நிமிடமும் வந்து செய்யலாங்க. இந்த சர்வாங்காசனம் செய்யறதுனால நமக்கு உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளுக்கும் நல்ல ரத்த ஓட்டம் போகும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். தைராய்டு பாரதைராய்டு சுரப்பிகள் வந்து சமமா சுரந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நாளமில்லா சுரப்பு மண்டலங்கள் நன்றாக வேலை செய்யும். ஹெர்னியா ப்ராப்ளம் வந்து சரியாகும். குடல் இருக்க நோயின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையும் நமக்கு சரியாயிடும். கர்ப்பப்பை சம்பந்தமான கூட கர்ப்பப்பை இறங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசனங்கள் செஞ்சுட்டு வந்தோம்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அப்படியே மெதுவா காலை கீழே இருக்கு, இடுப்பை மெதுவா கீழே வச்சுக்கணும். நன்றாக மூச்சு விட்டு மெதுவாக வந்துள்ளது. இந்த ஆசனங்கள் ஒரு நிமிஷம் செஞ்சுட்டு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். சாந்தியாசனிலேயே அமைதியா ஒரு நிமிடம் இருக்கணும். ஆசனங்களிலேயே இந்த ஆசனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு பலன் தரக்கூடியது. நம்ம சுறுசுறுப்பு இல்லாம இருந்தோம்னா கூட அந்த சுறுசுறுப்பை ஏற்படுத்திடும் இந்த சர்வாங்காசனம். இதை செஞ்சுட்டு இந்த மச்சாசனங்களை கைகள் பின்னாடி வச்சுட்டு உச்சம் வரையும் நல்லா தரையில கொண்டு போற மாதிரி வச்சுக்கிறோம். ஜஸ்ட் மேல இருக்கு, கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, கையில உனக்கு வச்சுக்கிறோம். முழங்கை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறோம் நல்லா தரையில. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. மச்சாசனம் செய்யறதுனால நமக்கு சுவாச உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். தைராய்டு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. இந்த சர்வாங்காசனம் செஞ்சுட்டு கண்டிப்பா நம்ம இந்த ஆசனங்கள் செய்யறதுனால வந்து கழுத்து வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நன்றாக மூச்சை விடுங்க. அப்படியே குப்புறப்படுத்து முதலையாசனங்களை நன்றாக மூச்சை விடுங்க. நல்லா மூச்சை விடுங்க. ஜீரண உறுப்புகள் பலமடையும். இந்த ஆசனங்கள் செஞ்சுட்டு முதலையாசன நிலையில நன்றாக மூச்சில் விடும் பொழுது ஜீரண உறுப்புகள் வந்து நல்லா பலமாகும். ஜீரண பிரச்சனை இருந்ததுனால சரியாயிடும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். காலை சேர்த்து வச்சுட்டு எழுந்திரிச்சு கொண்டுக்கலாம். வஜ்ராசன நிலையில உட்கார்ந்து நல்லா நன்றாக மூச்சு விட்டு விடுங்க. ரைட் ஹேண்டை
நல்லா வலது பக்கம் நாடியில கட்டை விரலை வச்சுக்கிறோம். பெருவிரல் கபாலம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சை விடுங்க. ஆழ்ந்த மூச்செடுத்து மெதுவாக விட வேண்டும். அப்படியே மோதிர விரல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு கவனிங்க. ஆழ்ந்து மூச்சு எடுக்கிறோம். மெதுவாக மூச்சு காட்டு வெளியிடுறோம். ஃபர்ஸ்ட்ரியா மூச்சை உள்ள இழுத்து விடணும். இப்போ பெருவரில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு விடுங்க. மோதிர விரல். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு கவனிச்சு மெதுவா மூச்சு விடுறோம். அடுத்து அச்சர தியானம். சின்மத்தில் வச்சுக்கிறோம். விரல்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஆள்காட்டி விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் டச் ஆகிருக்கணும். அப்படியே ஒவ்வொரு விரலா ஒவ்வொரு ரேகையா வச்சுக்கணும். முதல்ல மூச்சு எடுத்து ஹம் என்ற ஓசையை வந்து நம்ம சொல்லணும் ஒவ்வொரு முத்திரையிலும். ஃபர்ஸ்ட் ஆள்காட்டி விரல் நுனி, அடுத்த ரேகை நடக்கும். ரேகையில் வந்து வைக்கணும். அது ஒரு விரலுக்கு வந்து 4 முறை. அப்படி நம்ம 4 விரலுக்கு செய்யறோம். அப்படியே ஒவ்வொரு விரலா செஞ்சுக்கிட்டே வரோம். அடுத்து ரேகையில் வச்சுக்கணும். அடுத்த ரேகை. அடுத்த ரேகை. அடுத்த விரல். மூச்செடுத்து ஹம் சொல்லி அடுத்த ரேகை.
அடுத்த ரேகை அடுத்த ரேகை அடுத்த விரல் அடுத்த ரேகை அடுத்த ரேகை அடுத்த ரேகை அடுத்த விரல் அடுத்த ரேகை அடுத்த ரேகை அடுத்த ரேகை சென்று வரல் அடுத்த ரேகை அடுத்த ரேகை அடுத்த மோதிர விரல் பேசி 21 முறை இந்த சவுண்டோட நாம இந்த பயிற்சி செய்தோம் அப்படின்னா உடல் முழுவதும் நம்முடைய மனம் நல்ல ஆரோக்கிய நிலை அடையும். உடலும் மனம் ஆரோக்கியமாகி நாம நீண்ட காலம் வாழ இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வோம். நம்ம கற்புப்பைக்கு சம்பந்தமான பயிற்சிகளா நாம செஞ்சோம். அதனுடைய விளக்கங்களை சிறப்பு பேச்சாளர் அம்மா அவர்கள் நமக்கு ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஆசனங்கள் முதற்கொண்டு மூச்சு பயிற்சி மற்றும் அக்ஷர தியானம் அனைத்தையும் சிறப்பாக அளித்துக் கொடுத்த தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து சிறப்பித்துக் கொடுத்த நலசிவமையா அவர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க அம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக கீழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயி சீர்படுத்தும் நிர்வாகம் கேந்திர டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று ரத்த அழுத்தம்னா என்ன, பிபி பிரஷர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வியாதி ஏன் வருது, அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்க்கலாங்க. இருதயத்தின் வேலை என்ன தெரியுமா? ரத்தத்தை பம்ப் பண்றது.
இப்ப நம்ம வீட்டுல ஒரு மோட்டார் பம்ப் வச்சிருக்கோம். கீழ் தொட்டி தண்ணியை மேல கொண்டு போறதுக்கு என்ன பண்றோம்? அந்த மோட்டார் பம்ப் யூஸ் பண்றோமா? அது என்ன பண்ணுது? தண்ணியை பம்ப் பண்ணுதா? அந்த மாதிரிதாங்க இருதயம். இப்போ நான் தியானம் பண்ண போறேங்க. 1 மணி நேரம் தியானம் பண்றேன். 1 மணி நேரம் கழிச்சு என் பிபி செக் பண்ணி பாருங்க. என் பிபி ரொம்ப கம்மியா இருக்குங்க. இப்ப என்ன பண்றேன்? தியானத்தை முடிச்சுட்டு ஒரு கையை மட்டும் ஆட்டுறேன். நல்லா பாருங்க. இப்படி ஒரு கையை மட்டும் ஆட்டும் பொழுது ஏற்கனவே தியானம் பண்ணும்போது இருந்த பிபி விட கொஞ்சம் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். ஏன்? இவருங்க நீங்க வந்து கையா பாப்பீங்க. நான் கோடிக்கணக்கான செல்லு கும்பலா நிக்குதுன்னு பாப்பேன். நகமும் செல்லுதான், சதையும் செல்லுதான், எலும்பும் செல்லுதான். இப்படி பல செல்கள் வேலை செய்யும் பொழுது எல்லா செல்லுக்கு சத்து வேணுமா? அப்போ உடம்பு என்ன பண்ணும்? கொஞ்சம் பிபி அதிகம் பண்ணும். இப்ப பாருங்க, 2 கை ஆட்டுறேன். 2 கை ஆட்டும் பொழுது என் பிபி இன்னும் அதிகமாகுமா கம்மியாகுமா? பாருங்க, இதுக்கெல்லாம் பெருசா படிச்சிருக்க வேண்டாம். சொன்னா புரிஞ்சுக்கிட்டா போதும். அதிகமாகுமா? ஓகே. இப்ப இங்கிருந்து எகிரி குச்சி ஓடுறேங்க. திபு திபு திபுன்னு 1 கிலோமீட்டர் ஓடுறேன். அப்ப என்ன ஆகும்? ஹை பிபி வந்துருமா? அப்புறம் அங்க போய் உட்காடுறேன். கொஞ்சம் தூரம் போய் உட்காடுறேன். மறுபடியும் தியானம் பண்றேன். ஹை பிபி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுமா? நார்மல் வருமா? லோக்கு போகுமா? இப்ப சொல்லுங்க, என்னுடைய பிபிய லோ, நார்மல், ஹை, நார்மல், லோன்னு நான் மாத்தி காமிச்சனா இல்லையா? எனக்கு என்ன பிபி வியாதி வந்துருச்சா? புரியலையா? அதாவது நமது உடம்புல பிபிங்கிறது நார்மலா இருந்தாதான் ஆரோக்கியம்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஆமாங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு நாய் துரத்துது, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஸ்லோ மோஷன்ல ஓடுங்க, பிபி நார்மலா வச்சுக்கிட்டு. நாய் வந்து கடிச்சிரும். கிரிக்கெட் விளாடுறீங்க, ரன் எடுக்க ஓடும்போது பிபி அதிகமா தான் இருக்கும். திருடன் துரத்துறான், திபு திபுன்னு ஓடுறீங்க. இல்ல திருடன் செல்போனை தூக்கிட்டு ஓடுறான், அவனை துரத்தி ஓடி பிடிக்க போறீங்க. அப்ப ஹை பிபில தான் ஓடணும். நீங்க இப்ப நார்மல் பிபில ஓடுனீங்கன்னா பிடிக்க முடியாது. பாருங்க, உலகத்துல யாராவது வேகமா ஓடனா, வேகமா வேலை செஞ்சா பிபி அப்படிதான் அதிகமாகும். பாருங்க, பிபி அதிகமா இருக்க 3 காரணம். உடம்புக்கு எல்லா உறுப்புக்கும் வேலை கொடுத்தா பிபி அதிகமாகும். 2வது, மனசுல டென்ஷனும் கோபம் பயம் வந்தா பிபி அதிகமாகும். 3வது, இதுவரை யாருமே சொல்லாதது உண்மை சொல்லட்டுங்களா? நமது உடம்புல எந்த உறுப்புக்காவது வியாதி வந்தா பிபி அதிகமாகுமே. புரியலையா? யாராவது பிபி நார்மலா இருந்தா கிட்ட வாங்க, உங்க கையை அறுத்து விட்டுருவேன். கத்தி வச்சு அறுத்தோன்னு உடனே பிபி செக் பண்ணி பார்க்கலாமா? ஹை பிபி இருக்கும். ஏன் தெரியுமா? கத்தி வச்சு அறுத்தோன்னு இங்க பாருங்க, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செல்லும் குணப்படுத்த முடியும்னு சொல்றனா இல்லையா? அப்போ நார்மல் பிபி இருக்கிற ஒருத்தருக்கு உப்பே சாப்பிடாம கத்தி வச்சு அறுத்த உடனே ஏன் பிபி அதிகமாகுது? பொதுவா என்ன சொல்றாங்க? உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகுதுன்னு சொல்றாங்களா? இப்ப உப்பே சாப்பிடல, கத்தி வச்சு அறுத்த உடனே ஏன் பிபி அதிகமாகுதுன்னா, எல்லாரும் நல்லா கவனிங்க, கையை அறுத்த உடனே அங்க இருக்கிற எல்லா செல்லும் ஐயோ நமக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்குது. அப்ப ஆபத்து வந்தோடனே இருதயம் என்ன பண்ணுது? அதிக பிபி கொடுக்குது. அந்த புண்ணு அந்த கட்டிங் பண்ண இடத்துல ஒட்டிருச்சுன்னா பிபி நார்மல் ஆயிரும். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 10,000 செல்லுக்கு வியாதி வந்துருச்சு, பிபி அதிகமா இருக்கு. அப்ப சரி பண்ண முடியல. அதாவது அந்த 10,000 வியாதியை குணப்படுத்த முடியல. ஏன் குணப்படுத்த முடியல? உடம்புல ரத்தத்துல சில பொருள் கெட்டு போச்சு, சில பொருள் இல்ல. ரத்தத்தின் அளவே கம்மியாச்சு, மனசு கெட்டு போச்சு, அறிவு கெட்டு போச்சு. அதனால என்ன ஆகுது? உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த முடியல. தனக்கு சக்தி இல்லாதனால, குணப்படுத்த முடியாதனால பிபி தூக்கலாவே இருக்குது. இப்ப என்ன பண்றீங்க? பிபி மாத்திரை சாப்பிடுறீங்களா? பிபி மாத்திரை என்ன பண்ணுன்னு தெரியுமா? 10,000 செல்லுக்கு வியாதியெல்லாம் குணப்படுத்தாதுங்க. உங்க இருதயம் அதிகமா துடிச்சிட்டு இருக்கு இல்லையா? பிபி மாத்திரையோட வேலை என்னன்னா, அதிகமா துடிக்கும் இருதயத்தை அளவா துடிப்பதற்கு ஒரு மருந்து சாப்பிடுகிறீர்கள். யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ பிபி நார்மலா இருக்கும், ஆனா நோயெல்லாம் குணமாகாது, அது அங்கேயேதான் இருக்கும். 5 வருஷம் யாரெல்லாம் தொடர்ந்து பிபிக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ, ஒரு நாள் விட்டு பாருங்க, என்ன ஆகும்? ஏங்க, 5 வருஷம் பிபி ஒரே நாள்ல வரும். புரியலையா? பிபிக்கு மருந்து சாப்பிடுற ஒவ்வொரு வினாடியும் உங்கள் உடம்பு தன்னை தானே குணப்படுத்தும் தன்மையை இழந்து விடுகிறது. இதனால் இது நான் சொல்லல, அந்த பிபி மருந்து மாத்திரை கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களே சொல்றாங்க. நீங்க எந்த பிபி மாத்திரை மருந்து சாப்பிடுறீங்களோ அதோட பேரை கூகுள்ல போடுங்க, இல்ல சிம்ஸ் புக் வாங்கி படிங்க. அதுல விளக்கமா இருக்குது இந்த மாத்திரை சாப்பிட்டா எவ்வளவு சைடு எஃபெக்ட்னு. பாருங்க, பிபிக்கு யாரெல்லாம் மாத்திரை சாப்பிடுறீங்களோ அன்று உங்கள் உடம்பு தன்னை தானே குணப்படுத்தும் தன்மையை செய்யாது. 5 வருஷம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்?
எந்த நோய் குணப்படுத்தாதா? அப்ப 10,000 செல்களுக்கு வியாதி இருந்தது 5 வருஷத்துல 10 லட்சம் செல்லுக்கு வியாதி வந்துரும். 5 வருஷமா யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ, ஒரு நாள் மாத்திரை சாப்பிடல விட்டீங்க, என்னங்க தெரியுமா? இறுதி என்ன பண்ணும்? அப்பாடா இப்பதான் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னை யாரோ கழட்டி விட்டுருக்காங்க, இதுவரை கட்டி பிடிச்சி வச்சிருந்தாங்கன்ட்டு இறுதி என்ன பண்ணும்? 5 வருஷமா கொடுக்க வேண்டிய பிபியை ஒரே நாள்ல கொடுக்கும் பொழுது தலை சுத்துது, கிட்னஸ் வருது, பக்கவாதம் வருது, பார்க்கின்சன் வருது, பிரெயின் டியூமர் வருது, மயக்கம் போட்டுறோம். எனவே புரிந்து கொள்ளுங்கள், பிபிக்கு யாரெல்லாம் மருந்து சாப்பிடுறீங்களோ உங்க உடம்பில் 100 விதமான நோய்கள் வரும். எனவே பிபிக்கு மருந்து யாரெல்லாம் சாப்பிடுறீங்களோ அதை படிப்படியா குறைக்க வேண்டும். அதற்கு முன்னால் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? நமது உடம்பில் உள்ள செல்களுக்கு தேவையான சத்துக்களை, ரத்தத்தில் உள்ள பொருளை ஒழுங்குபடுத்தணும், அளவை ஒழுங்குபடுத்தணும், ரத்தத்தை நல்லா ஊற வைக்கணும், மனசை ஒழுங்கு பண்ணணும், செல்களுக்கு அறிவை கொடுக்கணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண என்னன்னு தெரியுமா? எல்லா செல்லுக்கும் சக்தி கிடைச்சிருங்க. செல்களுக்கு சக்தி கொடுத்து நோயை குணப்படுத்தினாதான் பிபி கம்மியாகுமே தவிர, பிபியை கம்மி செய்வதற்கு மட்டும், ஒழுங்குபடுத்துவதற்கு மட்டும் மருந்து மாத்திரை சாப்பிடுவது உடம்புக்கு நல்லதல்ல. அதாவது பிபி நார்மல்ங்கிறது என்ன தெரியுமா? இந்த ஆபரேஷன் பண்றாங்க இல்லையா, எமர்ஜென்சில கத்தி வச்சு வயிற்று அறுக்குறாங்க இல்லையா, கத்தி வச்சு வயிற்று அறுத்தா என்ன ஆகும்? ஆபரேஷன் பண்ணும் பொழுது இறுதி என்ன பண்ணும்? இது டாக்டர் அறுத்துட்டு இருக்காரு, இன்னொரு 1/2 hour கழிச்சு ஒட்டிடுவாருன்னா தெரியும். அது பயந்து போய் அறுத்து போட்டாங்களேன்னு சொல்லி ஒட்ட வைக்க ட்ரை பண்ணி ஐபிபி கொடுத்து உயிர் போயிருங்க. இப்படி ஆபரேஷன் பண்ணும் பொழுது, உடம்பை அறுக்கும் பொழுது பிபி அதிகமாகி இருதயம் ஸ்ட்ரக் ஆயிரும் சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அளவுக்கு பேர் தான் பிபி நார்மல். இது சாதாரணமா ஊர்ல சுத்துற மக்களுக்கு பொருந்தாது. எமர்ஜென்சி ஆக்சிடென்ட், பாம்பு கடிக்குது, இல்ல ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்றாங்கன்னா அந்த நேரங்களில் மருத்துவர்கள் அந்த பிபியை ஒழுங்கா வச்சுக்கிட்டு ஆபரேஷன் பண்ணி குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பும் பொழுது பிபிக்கு ஒரு மாசம் 2 மாசம் மாத்திரை தருவாங்க. அதை போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி வீசிடணும். ரெகுலரா வாழ்நாள் ஃபுல்லா மாத்திரை சாப்பிடுறது உடம்புக்கு கெடுதல். எனவே பிபி நார்மல்ங்கிறதும் அதுக்கு மருந்து சாப்பிடுறதுங்கிறதும் எமர்ஜென்சியில் மட்டுமே செல்லுபடி ஆகுமே தவிர, வாழ்நாள் முழுவதும் சாப்பிடுவது கண்டிப்பாக உடம்புக்கு கேடு விளைவிக்கும். இதை மருந்து மாத்திரை கம்பெனிகளே ஒப்புக்கொள்கிறது. நீங்கள் அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா அந்த மருந்து மாத்திரை பேர் போட்டா உங்களுக்கு கூகுள்லயே வந்துடும். எனவே பிபிக்கு யாரெல்லாம் மாத்திரை சாப்பிடுறீங்களோ இனிமேல் உடனே நிறுத்திடாதீங்க. ஒரே நாள்ல விட்டீங்கன்னா அவ்வளவுதான், மயக்கம் வந்துடும். ஒரே நாள்ல விடவும் கூடாது, வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிடவும் கூடாது. எனவே நமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ஏற்கனவே பேசியதை இனிமேல் பேசுவதை கவனமாக கேட்டு எப்படி சாப்பிடுவது, எப்படி தண்ணி குடிப்பது போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களை நான் கற்றுக் கொடுக்கிறேன். இதையெல்லாம் கத்துக்கிட்டு இந்த சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, மனசுங்கெல்லாம் ஒழுங்குபடுத்தி உடம்பு ஆரோக்கியம் பண்ணி உங்கள் பிபி மாத்திரையை படிப்படியாக குறைப்பதே சிறந்தது. மீண்டும் சொல்கிறேன், பிபி மருத்துவ மாத்திரையை ஒரே நாளில் விடவும் கூடாது, வாழ்நாள் முழுவதும் சாப்பிடக்கூடாது. நல்ல காரியங்களை பழகிக்கொண்டு படிப்படியாக விடுவதே சிறப்பு. எனவே பிபியை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். பிபியை குணப்படுத்துவோம், மருந்து இல்லாத ஒரு உலகத்தை நாம் உருவாக்குவோம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஐயா இன்னைக்கு சிறப்பா நமக்கு ஒரு சிந்தனையில சிறப்பித்துக் கொடுத்திருக்காங்க. எனவே இன்றைய நிகழ்வில் நமக்கு இன்றைய வேளையில் அற்புதமாக காலை சிந்தனைகளை அளித்து அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு நல்ல ஒரு சிந்தனைகளையும் கூறி சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்றைய சிறப்பு விருந்தினராக ஒவ்வொரு புதன்கிழமையும் நமக்கு அற்புதமான விஷயங்களை அள்ளி கொடுத்து தெளித்துக் கொண்டிருக்கும் அகிலா மேடம் அவர்கள் இன்றும் நமக்கு கர்ப்பப்பை நோய்களுக்கு உண்டான இயற்கை மருத்துவ தீர்வு என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரு ரெமெடின்னு சொல்லலாம். அனைவருக்கும் ஒரு புரிதல் இல்லாததுனால பல்வேறு விஷயங்கள்ல அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையிலே இன்றைய ஒரு புரிதலை ஏற்படுத்தி அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு தீர்வையும் நமக்கு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு கர்ப்பப்பை நோய்களுக்கு உண்டான இயற்கை மருத்துவ தீர்வுகளை அளிக்க அகிலா மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம கர்ப்பப்பை நோய்க்கான இயற்கை மருத்துவ தீர்வு அதை பத்தி பார்க்க போறோம். இதுல முதலாவதா இந்த கர்ப்பப்பை நோய்னா என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன நோய்களுக்கு எந்தெந்த மாதிரியான இயற்கை மருத்துவ தீர்வு, அப்படி ஒவ்வொன்றா தனித்தனியா பார்க்கலாம். ஆனா இன்றைக்கே பார்க்க முடியுமாங்கிறது சந்தேகம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய சப்ஜெக்ட்.
அதனால முதல்ல கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள், இப்போ தீர்வுன்னா என்ன இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா புரிதல் தான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த புரிதல் வந்துட்டாலே உங்களுக்கு பயம் போயிடும். பயம் போயிடுச்சுன்னா உங்க நோய்க்கு அல்லது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுக்கு தீர்வே வேண்டியதில்லைங்க. புரிதல் இருந்தாலே தானாவே சரியாயிடும். ஓ! இது இதனாலதான் நடக்குதுன்னு அந்த புரிதல் வந்துட்டா, அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கூட எடுக்க வேண்டாம். ஓகே. இது தானா சரியா போயிடும். இல்லன்னா இது கழிவு நீக்கம் தான். இது நோய் தான். இதுக்கு என்ன தீர்வு குடுக்கணும் தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? புரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப என்ன ஆயிடும்? உங்களுக்கு அத பத்தின பயம் போயிடுறதுனால, தீர்வு தானாவே உடல் சரி பண்ணிக்க ஆரம்பிச்சுரும். ரொம்ப முக்கியமானது இயற்கை மருத்துவத்துல, நீங்க மருந்து எடுக்கணுங்கிறது இல்ல. அந்த நோயை குறித்து, நம்மளுடைய உடலை குறித்த புரிதல். இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறத குறித்து ஒரு பொதுவான ஒரு காமன் சென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வாரங்களுக்கு இந்த பயிற்சி போகும். ஸோ தொடர்ந்து பெண்கள் அண்ட் குடும்பத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து மத்தவங்களுக்கு இந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க. அடிப்படை என்ன அப்படின்னா, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிக அடிப்படை காரணம் அத பத்தின தெளிவு இல்ல. அவேர்னஸ் இல்ல. கர்ப்பப்பைனா என்ன? மாதவிடாய்னா என்ன? இது எத்தன நாளைக்கு ஒரு தடவ வரும்? நேச்சுரலா அதுல இருக்கக்கூடிய சிம்ப்டம்ஸ் என்ன? இத பத்தி முதல்ல நம்ம பார்க்கலாம். கர்ப்பப்பை அப்படி இருக்கிறது பெண்களுக்கான ஒரு குழந்தையை, ஒரு கருவை தாங்கிக் கொள்ள சக்தி உள்ள, இதை வளர்க்கக்கூடிய சக்தி உள்ள, எல்லா சக்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த கருப்பை எல்லா நேரங்கள்லயும் அது பிறந்தது முதற்கொண்டே அதுல பார்த்தீங்கன்னா, கருமுட்டைகள் உற்பத்தி ஆகுது. இதுதான் உண்மை. ஆனா, எப்ப மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா, 7 வயது இருக்கும்போது பால் பல் விழ ஆரம்பிக்குது இல்லைங்களா? அப்போ கர்ப்பப்பையில பஞ்சபூத சக்திகள் நிறைவா உள்ள போகும். அப்போ வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். லைட்டா அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் முதல் சிம்ப்டம். ஸோ யாருக்கு எந்த பெண் குழந்தைக்கு 7 வயதுக்கு முன்னாடி அல்லது 7 வயதுக்கு அப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் 1 5ல இருந்து 8 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயதுல எந்த குழந்தைக்கெல்லாம் பால் பல் விழ ஆரம்பிச்சு 8 வயசுக்கெல்லாம் முடிஞ்சு புது பல் வளர ஆரம்பிக்குதோ, பால் பல் விழுந்து புது பல் வளர ஆரம்பிக்குதோ, அப்ப அந்த குழந்தைக்கு கர்ப்பப்பையில பஞ்சபூத சக்திகள் சரியான அளவுல இருக்குன்னு அர்த்தம். அது முன்ன பின்ன ஆச்சு. எனக்கு 3 வயசுல குழந்தைக்கு பல்லெல்லாம் விழ ஆரம்பிச்சுச்சு. 8 வயசு ஆயும் பல்லு விழல. இப்படி என்ன காரணம் இருந்தாலும் கவனிக்கணும். அந்த குழந்தைக்கு அப்ப பஞ்சபூத சக்திகள் கர்ப்பப்பையில தேவையான அளவுக்கு இல்ல. அப்ப அந்த கர்ப்பப்பைக்கு சக்தி கொடுக்கக்கூடியது யாரு? சிறுநீரகம். ஸோ கிட்னில தேவையான அளவுக்கு அட்ரினலின் சுரக்கல அல்லது மற்ற ஹார்மோன்ஸ் இந்த சிறுநீரகத்திலிருந்து கர்ப்பப்பைக்கு சுரக்க வேண்டிய பெண் ஹார்மோன்ஸ், கருமுட்டையை வளர்ச்சி செய்யக்கூடிய ஹார்மோன்ஸ், நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைபாடுல இருக்கு. அப்போ அவங்கள தூண்டி விடணும்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க? நெல்லை வச்சு கீறி விடுவாங்க. நல்லா எள்ளு பொடி பண்ணி சாப்பாட்டுல போட்டு கலந்து கொடுப்பாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. நல்லா விளையாட விடுவாங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான முயற்சிகளை எடுப்பாங்க குடும்பத்துல. இது அந்த காலத்து முறை. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க. நல்ல உடற்பயிற்சிகள் செய்ய வைங்க குழந்தைய. முதல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைங்கள வாழறதுக்கு அனுமதிங்க. இயல்பா இருக்க விடுங்க. எந்திரிச்ச உடனே 7 மணிக்கு ஸ்கூல், 5 மணிக்கு எழுந்துரு, 4 மணிக்கு எழுந்துருன்னு எழுப்பி எதையாவது ஒண்ண திணிச்சு குழந்தை டாய்லெட் போதா இல்லையா? குழந்தைக்கு இன்னும் தூக்கம் வருதா இல்லையா? மனசு சமாதானமாச்சா? புத்தி தெளிவாச்சா? உடம்பு சுறுசுறுப்பாக்கா? எதை பத்தியும் இல்ல. நம்ம டார்கெட் 7 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சணும். அவ்வளவுதான். தப்பு கிடையாது. ஆனா அதற்கான சூழலை முன்னாடியே கிரியேட் பண்ணும். இதை பத்தி இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய நான் பேசுவேன். என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியம். மனசை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்லை. ஐயா திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. இயற்கை வாழ்வியலாளர்கள் முதல்ல சொல்லக்கூடியது மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். கண்டிஷன் போட்டு ரூல்ஸ் போட்டு வாழ்ந்தீங்கன்னா வாழவே முடியாது. ஸ்ட்ரிக்ட்னஸ் அது. அப்ப குழந்தைங்களுடைய ஹார்மோன் மாறும். குழந்தை சந்தோஷமா இருக்கணும். அது குறிப்பா பெண் குழந்தைங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளவு வாழறாங்களோ அவ்வளவு அனுமதிச்சீங்கன்னா அந்த 7 வயசுல சரியா பால் பல் விடுறது இருக்கும். அதுக்கப்புறம் 14வது வயதுல அந்த குழந்தை பியூபர்ட்டி அட்டன் பண்ணும். பூப்பெய்தல் அட்டன் பண்ணும். ஸோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கு நீங்க குழந்தைங்களை அனுமதிங்க. அனுமதிச்சீங்கன்னா ஹார்மோன் சரியாயிடும். 13ல இருந்து 15 இதான் கணக்கு. பிளஸ் ஆர் மைனஸ் 1.
14 வயதுங்கிறது பூ பெய்தல் வயது. 7 வயதுல எந்த பெண் குழந்தைக்கு அந்த பால் பல் விழுந்திருக்கோ, அதுக்கப்புறம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கோ, அப்போ 13, 14, 15க்குள்ள அந்த குழந்தை பூ பெய்தல் அடைந்தா அந்த குழந்தை நார்மலா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது, உடைகள்ல சரியான மாற்றம், உணவு மாற்றம் இதெல்லாம் கொண்டு வரணும் அந்த 7 வயசுல. உடம்பு சூடு இல்லாம பார்த்துக்கணும். குழந்தைக்கு நல்ல உடற்பயிற்சி கொடுக்கணும். இந்த 5 விஷயம் கவனம் செலுத்தணும். மனசுக்கு பிடிச்ச விஷயத்த முதல்ல கவனமா வச்சுக்கணும். சந்தோஷமா இருக்கணும் குழந்தை. உணவு முறைகள் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் இல்லாம பார்த்துக்கணும். கடையில விற்கிற பொருள் எல்லாம் இல்லாம பார்க்கணும். உணவுல ரொம்ப கவனம் வைக்கணும். உடைகள்ல காற்றோட்டமான உடைகள் உடுத்தணும். காற்றோட்டமான உடைகள் உடுத்தணும். அந்த ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா உடற்பயிற்சி இருக்கணும். சந்தோஷமா விளையாட விடணும். போட்டி மனப்பான்மையோட விளையாட விடக்கூடாது. இதை பத்தி தனித்தனியா பேசுவோம். இன்னைக்கு எல்லாம் என்னங்க காம்படிஷன் போறதுக்காக, மீடியால வர்றதுக்காக, போட்டியில ஜெயிக்கிறதுக்காக இப்படிதான் இருக்கு. அப்ப அட்ரினலின் அதிகமா சுரக்கும். அட்ரினல் அதிகமா சுரந்துன்னா 4 வயசு 5 வயசுல பால் பல் விழுந்துரும். 10 வயசு 11 வயசுல குழந்தை வயசுக்கு வந்துடும். இதுவும் ஒரு காரணம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்க்கணும். ஸோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். உடைகள்ல காற்றோட்டமான உடை, நல்ல உடற்பயிற்சி இருக்கணும். அண்ட் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உடல் சூடு தணிகிற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது குழந்தைங்களை ஹார்மோன்ஸ் விஷயத்துல கொஞ்சம் உணவுகள் எந்தெந்த உணவு கொடுக்கணுமோ அந்தந்த உணவு கொடுக்கணும். எது எது கொடுக்கக்கூடாதோ அதெல்லாம் தவிர்க்கணும். அவுட் சைடு ஃபுட்டு இல்லை, வீட்லயே எது ஹைபிரிடு, எது சீட்லெஸ்ஸு, மரபணு மாற்றப்பட்டது, இந்த உணவுகளை தவிர்க்கணும். பிராய்லர் சிக்கன், பிராய்லர் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். முடிந்த வரைக்கும் அசைவ உணவுகளை தவிர்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டா இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா குழந்தை 14 வயதில் என்ன ஆகும்? பூப்பெய்தல் நடக்கும். 13, 15க்குள்ள. சரி, பூப்பெய்தல் நடந்த உடனே என்ன பண்ணணும்? இதுல இருந்தே நம்ம சொல்லுவோம். கடந்த காலச்சக்கரம் நிகழ்வுல நம்ம சொல்லியிருக்கோம் இதை பத்திலாம். இருந்தாலும் இந்த இந்த ஒரு கர்ப்பப்பை நோய் சம்பந்தப்பட்டது வரும்போது இதெல்லாம் சொல்லணும். மாதவிடாய் வந்தாச்சு, முதல்ல குழந்தை பூப்படுதாச்சு அப்படின்னு சொன்னா முதல்ல நல்லெண்ணெய் குடிக்க வைக்கணும். புது உடை உடுத்த வைக்கணும். எதுக்கு? சந்தோஷமான மனநிலை. திரும்ப திரும்ப அதுக்கு தான் வருவேன். அந்த நேரத்துல குழந்தை பீதி அடைஞ்சிடக்கூடாது. முதல்ல பூப்படிதல், கருமுட்டை வெடிச்சு முதல்ல வெளியில வருது. அதான் பூப்படிதல். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரந்து அந்த கருமுட்டையை வளர்ச்சி அடைய வைத்து முதல் முறையாக வெளியில அனுப்புது. 28 நாள் ஆன உடனே வெளியில அனுப்பும். இதுதான் முதல்ல பூப்படைதல், பியூபர்ட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த ஹார்மோன் சரியா சுரந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு பயத்தை, ஒரு குழப்பத்தை, ஒரு படபடப்பை ஏற்படுத்தும். அதுக்காக தான் புது உடை, புதுசா கம்மல், புதுசா கொலுசு, புதுசா நல்ல மல்லிகைப்பூலாம் வைக்கிறோம். குழந்தை எல்லாருக்கிட்டையும் பெரியவங்கிட்ட சொல்லி சந்தோஷமா நல்ல 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 ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட கொடுக்குறோம். எந்த மாதிரி ஸ்வீட்ஸு? இனிப்பு கொடுக்கணும், சந்தோஷத்தை கொண்டாடணும். ஆனா எந்த மாதிரி? கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை இதனால செய்த பலகாரங்கள் இதெல்லாம் சாப்பிட கொடுப்போம். பச்சரிசி மாவுல புட்டு, அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் அப்ப தேவை, சக்தி தேவை. அந்த பெண்ணுக்கு கழிவுகள் வெளியேறும். அப்ப குளுக்கோஸ் வேணும். அதனாலதான் பச்சரிசி மாவுல புட்டு பண்ணி கொடுத்தாங்க. புட்டு எப்பவும் பச்சரிசியில தான். ஆனா அந்த உணவே குறிப்பா புட்டு சுத்துறது ஏற்றாங்க. குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகம், நல்ல கொழுப்பு அதுல கன்வெர்ட் ஆகும், கிளைகோஜன் கிடைக்கும். அதனால அந்த உணவை கொடுத்தாங்க. அப்போ எத்தனை நாட்கள் மாதவிடாய் கழிவுகள் வெளியேறுதோ அத்தனை நாட்களும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது பச்சரிசி மாவுல புட்டு பண்ணி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது உளுந்தங்களி கொடுக்கணும். கருப்பு உளுந்து, தோல் உளுந்துல களி பண்ணி கொடுக்கணும். கருப்பு எள்ளு இடிச்சு எள்ளு உருண்டை பண்ணி தரணும். நல்லெண்ணெய் கருப்பு எள்ளுல ஆட்டி நல்லெண்ணெய் குடிக்க வைக்கணும். தினமும் குறைந்தது 50 மில்லி. உளுந்து வடை கொடுக்கணும். உளுந்தங்களி கொடுக்கலாம். கருப்பட்டியில பணியாரம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த உணவுகள் பிரதானமான உணவுகள். அண்ட் ரொம்ப முக்கியமானது தென்னை மட்டை ஓலை, பூவரசம் இலை, வேப்பிலை, மா இலை இவைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா கிளையா ஒடிச்சு எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைய சுத்தி வைக்கணும். அதான் தென்னை ஓலையில குடில் போடுவாங்க. எதுக்காக? அந்த பெண்ணினுடைய உடலில் இருந்து
அந்த ஹார்மோன் முதல்ல உற்பத்தியாகி கருமுட்டை வெடிச்சு வெளியில வருது பார்த்தீங்களா? இது வந்து மிக மோசமான கதிர்வீச்சு. அளவுக்கு அதிகமான சூடு, வெப்பத்தை வெளியேற்றும். கனல்னு சொல்லுவாங்க இத. தேக கனல்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சூடு வெளியேறும். ஏன்னா முதல் முறையாக 13, 12, 13 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கருமுட்டை வெடிச்சு மெச்சூர்ட் ஆகி வெளியில வரும்போது சூட்டை வெளிப்படுத்தும். முட்டை வெடிக்குது இல்லையா? அப்போ அந்த வெப்பம் வெளியேறும். அது குழந்தையினுடைய கர்ப்பப்பையை பாதிக்காம, உடலை பாதிக்காமல், சுற்றி இருக்கக்கூடிய வயதானவர்கள், முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், பிறந்த குழந்தைகள், பலவீனமானவர்களை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தென்னை ஓலை அந்த கதிர்வீச்சை, வெப்பத்தை, அந்த கழிவுகளை கிரகிக்கும் தன்மை கொண்டது. அதனாலதான் ஓலை குடிசைன்னு வச்சு கட்டி வச்சு அந்த காலத்துல உட்கார வச்சாங்க. இப்பவும் பண்ணலாம். மாடி வீடுகள்ல கூட பண்ணலாம். எதுக்காக பண்றோம்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பண்ணுவீங்க. சோ தென்னை ஓலையை சுத்தி என்ன பண்ணுவாங்க? கட்டி விடுவாங்க. அது எதுக்கு தாய்மாமன் கட்டணும்? ஹார்மோன்ஸ் தூண்டி விடுறதுக்கு. மாமான்னு சொல்லும்போது அந்த ஹார்மோன் அப்பதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு உணர்வு ஏற்படும். இந்த உணர்வு பயத்தையும், பதட்டத்தையும் தணிக்கும். அதுக்காக தான் பண்ணாங்க. சந்தோஷத்துக்கு தான் புது உடை வாங்கி குடுத்தாங்க. சோ அந்த எண்ணத்தை, பயத்தை, பதட்டத்தை மாற்றுவதற்காக தான் இதெல்லாம். செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் பின்னாடி சயின்ஸ் இருக்கு. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், ஞானிகள், சயின்டிஸ்டுக்கும் மேல செய்த ஒவ்வொரு காரணத்துக்கும் பின்னாடி எல்லா காரணங்கள் நெறைய இருக்கு. ஹார்மோன்ஸ் பேரு தெரியாது. ஹார்மோன்ஸ் தெரியாது. ஆனா என்ன நடக்குது, என்ன பண்ணணும்னு தெரியும். இது தெரிஞ்சா போதும். அதான் சொன்னேன். காமன் சென்ஸ் இருந்தா போதும். கையாள்றது ரொம்ப எளிமை. வைத்தியம் தெரியணுங்கிற அவசியமே இல்ல. இந்த புரிதல் இருந்தா குழந்தைக்கு இத சொல்லிக் குடுத்துட்டீங்கன்னா, அந்த குழந்தைக்கு இதுதான் நடக்குதுன்னு புரிஞ்சு போகும். பெற்றோர்களுக்கு புரிஞ்சு போகும். இப்ப இந்த கழிவுகள் வெளியேறும் அளவுக்கு அதிகமான வெப்பம் வெளியேறுது இல்லைங்களா? அப்போ ஓய்வு குடுக்கணும். வீட்ல தண்ணி பாய்ச்சுறீங்க. ஒரு ரப்பர் டியூப் வழியா தண்ணி பாய்ச்சுறீங்க. அது அங்கேயும் இங்கேயும் மடங்கி சுருண்டு கிடந்துன்னா தண்ணியினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் இருக்குமா நீங்க நினைக்கிற மாரி? அந்த டியூப் நேரா கடந்துச்சுன்னா தான் தண்ணி வந்து சரியா வெளிப்படும். அப்படிதாங்க. ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு வேலைய குடுக்காம இருந்தீங்கன்னா, ஒரு வேலை ஒழுங்கா, சரியா, முறையா நடக்கும். கழிவு நீக்கம் நடந்துட்டு இருக்குது. இது மாதம் ஒரு முறை தான் நடக்குது. அப்படி நடக்கும்போது அந்த கழிவுகள் வெளியேறும்போது மத்த வேலைகள கவனம் செலுத்தாம முடிந்த வரைக்கும் இந்த ஒரு வேலைக்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்தீங்க, ஓய்வு குடுத்தீங்க, அது போறதுக்கு நீங்க அனுமதிச்சீங்க, அத கஷ்டப்படுத்தாம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே, அந்த வேலை முழுசா, சரியா, தடை இல்லாம முழுமையா முடிஞ்சிரும். இல்லன்னா தான் கர்ப்பப்பை சூடாகும். ஓவர் ப்ளீடிங் வரும். வலிக்கும். கோவம் வரும். புரியுதுங்களா இப்போ எதனாலன்னு? ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். குறுக்க குறுக்க சமையல் பண்ணும்போது ஒரு குழந்தை, அம்மா இது சரியா, அது சரியா, அத பண்ணட்டுமான்னு கணவரோ, குழந்தையோ கேட்டா எவ்வளவு கோவம் வருது. இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் உரியதுதான். ஒரு வேலை செய்யும்போது தொந்தரவு பண்ணாத. சொல்றோமா இல்லையா? அததானே உடம்பு சொல்லுது. எனக்கு ஓய்வு குடு. நான் நல்லா உள்ளுக்குள்ள சூட்டை ஏற்படுத்தி கழிவுகளை வெளியேற்றிட்டு இருக்கேன். கொச்சுன்னு கொண்டு போய் தலையோட தண்ணிய ஊத்தி நான் குளிச்சுட்டு வருவேன்னு சொன்னா சூடு தணிஞ்சு போகுது. அப்ப கழிவுகள் கொஞ்சம் நின்னு போயிடும் உள்ள. இதுதான் நோய். கழிவுகள் தேங்கினால் நோய். கழிவுகள் வெளியேறுவதற்கு சப்போர்ட் தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஓய்வு குடுக்கணும். சூடு தணியக்கூடாது அந்த டைம்ல. சூடு வேணும். இப்போ ஒரு பெட்ஷீட் துவைக்கிறீங்க. வெறும் துணியெல்லாம் துவைக்கும்போது பச்சை தண்ணியில துவைப்பீங்க. ரொம்ப அழுக்கு உள்ள தலகாணி உறையோ, பெட்ஷீட்டோ துவைக்கும்போது வாஷிங் மிஷினா இருந்தாலும், வீடா இருந்தாலும் சுடு தண்ணி தேவைப்படுதா இல்லையா? அப்படிதான். சூடு அங்க அதிகமாகும்போது கழிவுகளுடைய தன்மை, இறுக்கம் குறையும். கழிவுகள் கொஞ்சம் லூஸ் ஆகும். வெளியில வர்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதனாலதான் உடம்பு சூட்டை ஏற்படுத்துது. அந்த சூடு இயற்கையாவே ஏற்படும். அத தணிக்கக் கூடாது. இதான் சப்போர்ட். தணிச்சிட்டீங்கன்னா, அந்த கழிவு கொஞ்சமா என்ன ஆயிடும்? அப்படியே உள்ள கர்ப்பப்பையில தங்கிடும். இதற்கு பெயர் தான் சாக்லேட் சிஸ்ட். வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா இப்ப பேரு? நெப்பத்தோலியன் சிஸ்ட்ன்னு உங்க ரிப்போர்ட்ல குடுத்திருப்பாங்க பாருங்க. பேர் தான் இது. நீங்க பண்ண தப்பு, சூட்ட தணிச்சிட்டீங்க. கழிவு உள்ள தேங்கிடுச்சு. அவ்வளவுதான். புதுசா ரத்தம் உற்பத்தி ஆகி உள்ள தேங்கி நிக்கல. போக வேண்டிய கழிவு வெளியில போல நிறுத்திட்டீங்க. அது உள்ள சிஸ்டா மாறிடுச்சு. பேர் வச்சிருக்காங்க அவ்வளவுதான். இதுவே இன்னும் நீங்க இறுக்கமா உடை உடைஞ்சு பாலிஸ்டர் ட்ரெஸ் போட்டு ஜீன்ஸ், டைட்ஸ், லெகின்ஸ் போட்டு நான் காலம் முழுக்க என் குழந்தைய நான் வந்து அழகு பார்த்துட்டு இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா, உங்க குழந்தைக்கு அது வரக்கூடியது என்னவா இருக்கும்? பிசிஓடி. சூடு அதிகமாகும் போது தண்ணி சுண்டு போய்
கருமுட்டைய சுத்தி என்ன ஆயிடுச்சு, நீர் கோத்துக்குச்சு, வேர்த்து போச்சுங்க. இப்போ தலையில நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நல்லா வேர்வையோட விளையாடிட்டு வர்றீங்க. அப்படியே போய் நீங்க ஒரு கிணத்துலயோ, குளத்துலயோ இல்ல வீட்லயோ தண்ணி ஊத்தி குளிக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? அந்த வேர்வை துவாரங்கள் ஓப்பனா இருக்கா? என்ன ஆயிடும்? வேர்வை வந்திருக்கும். சூட்டுக்காக வெளியில வந்திருக்குமா? தண்ணி ஊத்துறீங்க. திரும்ப அந்த வேர்வையோட சேர்ந்து தண்ணி உள்ள போய் நீர் கோத்துக்கும். சைனசைட்டிஸ் சொல்றோமா? அதுதான் இங்க சிஸ்டைட்டிஸ், அவ்வளவுதான். இதே நார்ச்சத்து குறைபாடு. அந்த குழந்தை உணவுல நார்ச்சத்து உணவு சரியா எடுக்கல. அல்லது கழிவுகள் வெளியேறதுக்கு சப்போர்ட் பண்ணல. தேவையான உடற்பயிற்சி செய்யல அப்படின்னா, நார் திசுக்கள் அங்க உற்பத்தியாகி கட்டியாடும். அதான் ஃபைப்ராய்டு. சோ ஒவேரியன் சிஸ்ட் அப்படின்னு சொன்னா, கருமுட்டைய சுற்றி நீர் கோத்துக்குச்சு. அளவுக்கு அதிகமான சூட்டுனால நீர் கோத்துக்குச்சு. சரியான உணவு முறை இல்ல, காற்றோட்டம் இல்ல. அதனால நார் திசு ஃபைப்ராய்டு கட்டி வந்துருச்சு. இதே கர்ப்பப்பை சுவர் தடிச்சு போச்சு. எதனால? ஓவர் வெயிட், பல்கி. உடம்பு பெருசாகும்போது கர்ப்பப்பைக்குள்ள சுவர் தடிச்சு போகும். ஹார்மோன் சரியா வேலை செய்யலனா, அந்த குழந்தை சந்தோஷமா இல்லைன்னா, எண்டோமெட்ரியம் அல்லது அடினோமயஸ் அப்படிங்கிற 2 சுவர்கள் கர்ப்பப்பையில இருக்கிறது தடிச்சு போயிடும். இதனால என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காவே எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், கர்ப்பப்பை சுவர் தடிச்சு போறது வரும். சோ உடற்பயிற்சி இல்ல, காற்றோட்டம் இல்ல, ரத்த ஓட்டம் இல்ல, அங்க ஹார்மோன் ஓட்டம் இல்ல, எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் வருது. அவ்வளவுதான். இப்போ அந்த குழந்தைய டென்னிஸ் விளையாட விடுறீங்க, பேட்மிண்டன் விளையாட விடுறீங்க, இல்ல கொக்கோ விளையாட விடுறீங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்க? பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்வாங்க, வயசு புள்ள இப்படி குதிச்சு ஓடுறதான்னு கேட்பாங்க. இந்த பழக்கம் மாதவிடாய் சமயத்திலயாவது இல்லாம இருந்தா நல்லதுன்னு சொல்றோம் நாங்க. மாதவிடாய் கழிவுகள் வெளியேறும் பொழுது நான் சொல்லியிருக்கேன், அந்த வேலையை சரியா செய்ய அனுமதிக்கணும். நல்ல ஓய்வு எடுக்கணும். யோகாவே வேண்டாம்னு சொல்றோம், நடக்கவே வேண்டாம், ஓடவே வேண்டாம், உட்கார்ந்து பக்கத்துல பேசாம அந்த ரூம்ல உட்கார்ந்துருன்னு சொல்றோம், ஓய்வெடுன்னு சொல்றோம். காரணம் என்ன? கர்ப்பப்பை சூடா இருக்கா? ஹார்மோன் சேர்க்கு தப்பா வேலை செஞ்சுட்டு இருக்குமா? கழிவுகளை வெளியேற்ற வேலை பண்ணுமா? அப்ப போய் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டீங்க, குதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, கர்ப்பப்பைங்கிறது ஒரு நஞ்சு போன துணி மாதிரி ஒரு இழையினால ஆனது. ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த மாதவிடாய் கழிவுகள் வெளியேறும் போது மட்டும்தான் கர்ப்பப்பை வாய் திறக்கும். அப்போ அது ரொம்பவே சூடா இருக்கும்போது, நீங்க குதிச்சு எல்லாம் விளையாடும் போது, அது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, பலவீனமா இருக்கிறதுல ரத்த ஓட்டம் சீரா போகாது. கழிவுகளோட சேர்ந்து நீங்க உடற்பயிற்சி அதிகமா குடுத்தீங்கன்னா, விளையாடுனீங்க அப்படின்னு சொன்னா, கழிவுகள் சரியா வெளியேறாம இறுகி கட்டிக்கும். இப்ப என்ன ஆயிடும்? கழிவுகள் தேங்கி 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 சூடு தங்கி கர்ப்பப்பை பலவீனமாகி ஹார்மோன் சரியா வேலை செய்யறதுக்கு நீங்க தடை பண்ணதுனால அங்க பிராண ஓட்டமும் சரியா இல்லாம பல மாறுபாடுகள், கர்ப்பப்பை இறங்கிடும். இதுக்கு பேர் தான் யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ். தெரியுதுங்களா? யூட்ரைன் ஃபைப்ராய்டு எல்லாம் சொல்றாங்களா? காரணம் இதுதான். சோ அந்த டைம்ல ஓய்வெடுக்க சொல்றதுக்கு காரணம் இதான். அது வேலை செய்ய அனுமதிங்க. சூடு தணியும், கோபம் வராது, கர்ப்பப்பை பலவீனம் ஆகாது. சோ காரணம் எல்லாம் தெரிஞ்சுட்டீங்களா? இப்போ அந்த நோயினுடைய காரணம் தெரிஞ்சு என்ன இப்போ நீங்களே சரி பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்? தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. நல்லா ஓய்வு எடுக்கணும். 5 நாளோ 7 நாளோ இதான் அப்ராக்ஸிமேட்டா மேக்ஸிமம் இவ்வளவுதான். அதுக்கு மேல போகுது அப்படின்னா கவனிக்கணும். உள்ள ஏதோ ஒண்ணு இந்த நோய்கள் பேர் சொன்ன பார்த்தீங்களா? பிசிஓஎஸ், பிசிஓடி, ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், யூட்ரைன் ஃபைப்ராய்டு, யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ், இது ஏதோ நடந்திருக்கு. அல்லது தைராய்டு பிரச்சனை, ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு. இதை பத்திலாம் இன்னும் விரிவா நம்ம பேசலாம். நிறைய இன்னும் நாட்கள் எடுத்துட்டு பொறுமையா நம்ம வந்து ரிலாக்ஸ், ஏன்னா புரிய வைக்கணும். என்னோட வேலை அதான். நான் தீர்வு சொல்றேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஏமாந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. தீர்வுங்கிறது இதுதான். புரிதல் முதல்ல ஏற்படுத்தணும். இப்ப நீங்களே ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதான் பண்ணணும். வலி இருக்கு, அளவுக்கு அதிகமான வலி இருக்கு அப்படின்னு சொன்னா ஹார்மோன் அளவுக்கு அதிகமான சூடு இருக்கு. தாங்குற அளவுக்கு உங்க கர்ப்பப்பைக்கும் உங்க இடுப்பு எலும்புக்கும் பலம் இல்ல அப்படின்னு அர்த்தம். பலப்படுத்துறதுக்கு ஒண்ணே ஒண்ணுதாங்க, நல்லெண்ணெய். எப்போ வலி வந்தாலும் கர்ப்பப்பையில உங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, நான் இப்ப கூட நல்லெண்ணெய் குடிக்கணுமானா குடிங்க, தப்பு இல்ல, சரியா போயிடும். எண்ணெய், நல்லெண்ணெய் மட்டும்தான் இடுப்பு எலும்புக்கும் கர்ப்பப்பைக்கும் பலத்தை கொடுக்கும். அடுத்தது வாழைப்பூ.
வாழைப்பூ வாரம் ஒரு நாள் பெண் குழந்தைகள் சாப்பிடணும். முருங்கைக்கீரை வாரம் ஒரு நாள் சாப்பிடணும். அது பேரு பிரம்ம விருட்சம். உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் வளர்ப்பதற்கு ரொம்ப பிரதானமான ஒரு மூலிகை முருங்கை இலை, முருங்கைக்கீரை வாரம் ஒரு நாள் பெண் குழந்தைகள் சாப்பிடணும். வாரம் ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், நல்லெண்ணெய் குடிக்கலாம். இதெல்லாம் பண்ண முடியலன்னா எள்ளை வறுத்து பவுடர் பண்ணி சாப்பாட்டுல போட்டு தினம் ஒரு கைப்பிடி சாப்பிட சொல்லுங்க. வலியோடு இருக்கக்கூடிய இந்த மாதவிடாய் அதிகபட்சமே 2 மாதங்கள் தான். 3வது மாதம் சரியாயிடும். அதுக்குள்ள பலப்பட்டுடும். பூங்கார் அரிசி பெண்களுக்கே உரிய அரிசி. கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் தினம் ஒரு டம்ளர் உணவுக்கு பதிலா ஏதாவது ஒரு வேளை கஞ்சி பண்ணி குடிக்கலாம். இவ்வளவுதான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் விரிவாக அடுத்து வரக்கூடிய காலங்களை நம்ம பேசுவோம். இதை பத்தி நிறைய தெளிவுகளை ஏற்படுத்துவோம். அதுக்கப்புறம் இதுல நீர்த்தாரான்னு ஒரு சிகிச்சை இருக்கு, இடுப்பு குளியல் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒவ்வொரு வாரத்துக்கும் 2 சிகிச்சையா சொல்லித்தரேன். ஒரு 4-5 வாரங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இதுல சொன்ன இந்த விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமானது பெண் குழந்தைங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, தாய்மார்கள் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது உடைகள்ல கவனம். காற்றோட்டமான உடை மிக 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 அவசியம். மாதவிடாய் காலத்திலேயாவது ஒரு தொந்தரவு உங்க குழந்தைக்கு வந்ததுக்கு அப்புறமாவது கவனம் செலுத்தணும். காற்றோட்டமான உடை ரொம்ப அவசியம். டைட்டா லெகின்ஸ் ஜீன்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஆபீஸ் போயிட்டு வர்றாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க, வந்ததுக்கு அப்புறமாவது வந்த உடனே ஒரு குளியலை போட்டுட்டு ஃப்ரீயா உள்ளாடைகளே இல்லாம ஒரு நைட்டி போட்டுக்க சொல்லுங்க. ரொம்ப நல்லது. வீட்டுல தானே இருக்க போறாங்க. அதுக்கப்புறமாவது ஃபாலோ பண்ண சொல்லுங்க. தினமும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. மாதவிடாய் காலத்துல ஒரு நாளாவது, முதல் நாளாவது குழந்தைக்கு விடுப்பு கொடுங்க, ஓய்வு கொடுங்க, ரிலாக்ஸா ஃப்ரீ டேன்னு ஒண்ணு கொடுங்க. நான் ஒவ்வொரு முறையும் இதை சொல்றேன். படிப்பு முக்கியமா, உடம்பு முக்கியமா? உடம்பு தான் முக்கியம். சுவர் இருந்தாதான் சித்திரம் வர முடியும். உங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா அந்த குழந்தை மனசு சந்தோஷமா இருக்கணும். ஒரு நாளாவது ஓய்வு கொடுக்கணும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். ரொம்ப முக்கியம். முதல் நாளாவது அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து, அம்மா இன்னைக்கு ரிலாக்ஸா வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்லுங்க. தப்பு கிடையாது. அந்த பேடு மாதவிடாய் காலத்துல பேடுங்கிறத மறந்துடணும். இனிமே பேடுன்னு எந்த குழந்தைக்கும் அது ஒரு இன்ட்ரோடக்ஷனே கொடுக்காதீங்க. நேச்சுரல் பேடும் வேண்டாம். திரும்ப திரும்ப மூலிகை பேடு. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு குணம் இருக்குது. மூலிகைங்க வியாதி வந்தவங்களுக்கு பயன்படுத்த வேண்டியதை தவிர மாதவிடாய் காலத்துக்கு பயன்படுத்த வேண்டியது இல்ல. அதுவும் பஞ்சுல வச்சு அப்படி பயன்படுத்தணுமான அவசியம் இல்லை. கூடவும் கூடாது. வேப்பிலை பயன்படுத்துறேன், துளசி பயன்படுத்துறேன். எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமா? மூலிகை வைத்தியர்களுக்கு தெரியும், நம்மளுடைய முன்னோர்களுக்கு தெரியும். அது கருத்தடைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. வேப்ப எண்ணெய் ஆகட்டும் தெரியும். ஏற்கனவே பாஸ்கரையா சொல்லியிருக்காங்க இதை பத்தி. கருத்தடைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு. விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் எதுக்கு பயன்படுத்தணும்? வேப்ப எண்ணெய் அளவுக்கு அதிகமான சூடு, அதிக கசப்பு தன்மை. இது கருத்தடை. இதை கருத்தடை பண்ணும், இயற்கை கருத்தடை. அதே மாதிரி துளசி கருத்தடைக்கான ஒரு விதமான மூலிகை. அது ஒரு காம்பினேஷன்ல பண்ணணும். நீங்க டைரக்டா அந்த பொடியவே கொண்டு போய் நேச்சுரல் பேடுன்னு சொல்லி கலந்து நீங்க பேடு தயாரிக்கிறீங்க. தயவு செய்து வேணாம். துணி பயன்படுத்தின துணி, அது கூட சாயம்லாம் போய் பயன்படுத்தின ஒரு புடவை துணி, வாயல் துணி, காட்டன் புடவை, ஒரு நைட்டி, பெட்ஷீட் துணி, அதை கட் பண்ணி கொடுங்க. கோவணமா கட்டணும், லங்கோடா கட்டணும். திரும்ப திரும்ப அதையும் ஜட்டிக்குள்ள மடிச்சு, ஜட்டியே போடக்கூடாது, பேண்டிஸே போடக்கூடாதுன்னு நான் சொல்றேன் மாதவிடாய் காலத்துல. அதுவும் எலாஸ்டிக் 2 பக்கம் தொடைக்கு இடையில உங்களுக்கு காற்றோட்டம் போகாம மறைச்சிருது. இதெல்லாம் பெண்கள், நான் பேசணும். நான் தான் எனக்கு தகுதி இருக்கு. நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நான் பேசி ஆகணும். தந்தைகள்லாம் பரவாயில்ல, பெண் குழந்தைங்க சொல்லிக் கொடுங்க. ஜட்டி பேண்டிஸ் யூஸ் பண்ணக்கூடாத ஒரு சாதனம். காற்றோட்டமே இல்லாம பொண்ணுங்க அடிக்கடி டென்ஷன் ஆகி கோவப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு பெற்றோர்களை மதிக்காம போறதுக்கு முக்கியமான காரணம் அங்க இருக்கிற சூடுதான். அதுக்கு மேல லெகின்ஸ், ஷார்ட்ஸ், ஜீன்ஸ் எதுக்கு இதெல்லாம்? நல்லா ஃப்ரீயா ஒரு கவுனு, மிடி, பாவாடை, தாவணி, புடவை கட்டலாமே. தயவு செய்து இதெல்லாம் கவனம் செலுத்தணும். இப்ப யோகா நல்லா பண்றாங்க, உணவு முறைகள் சரியா ஃபாலோ பண்றாங்க, சந்தோஷமா வாழறதுக்கு குடும்பத்துல இருக்கவங்க அனுமதிக்கிறாங்க அப்படின்னா நீங்க இந்த உடைகளை எப்பாவது ஒரு நாள் உடுத்திக்கலாம். இல்லைன்னா தவிர்த்துருங்க. எல்லா பிள்ளைகளுக்குமே பெற்றோர்கள் வீட்டுல மிகப்பெரிய எதிரி. ஏன்னா புரிதல் இல்லாதனால பெற்றோர்கள் தான் முக்கியமா அதை புரிஞ்சுக்கணும். சந்தோஷமா இருக்கிறதுக்கு அனுமதிங்க குழந்தைங்களை.
இப்படி இரு அப்படி இருன்னு அப்படியே போட்டு டென்ஷன் பண்ணாதீங்க. இயல்பா இருக்க விடுங்க. அவங்கள சந்தோஷமா இருக்க விட்டுட்டு நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. குறிப்பா பெண் குழந்தைங்க. ஏன்னா எப்பவுமே பெண்கள் குழந்தைகளா இருந்தாலும் பின் புத்தி உள்ளவர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரியா புரிஞ்சுக்கணும். பின்னாடி நடக்க போற விஷயங்களை முன்னாடியே அறியக்கூடிய தன்மை உள்ள இஎஸ்பி பவர் கொண்டவர்கள் பெண்கள். சயின்ஸ் இததான் சொல்லுது. எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் பெண்களுக்கு மட்டுமே உள்ளது. குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர் வரைக்கும். அப்ப அவங்கள நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும். அப்பதான் அந்த பவர், அந்த ஒரு சக்தி இருக்கு பாத்தீங்களா? அந்த ரகசியம் அது அவங்களுக்கு வெளிப்படும். பின்னாடி நடக்க போறத அவங்களே உணர்ந்துருவாங்க. முன்னாடியே தெரிஞ்சிரும் அவங்களுக்கு. இன்ட்யூஷன் கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. அது எப்பவுமே வேலை செய்ய அனுமதிக்கணும். அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஹார்மோனோட சம்பந்தப்பட்டது. என்டார்பின் செக்ரீஷனோட சம்பந்தப்பட்டது. அட்ரினலோட சம்பந்தப்பட்டது. சந்தோஷமா இருக்க அனுமதிக்கணும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கு அனுமதிச்சீங்கன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும். இதுதான் சைக்காலஜி. ஒரு குழந்தைய அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ அனுமதிச்சீங்கன்னா, சூழலை ஏற்படுத்தீங்கன்னா, இயல்பா இருக்க விட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதுக்கான ஸ்பேஸ் குடுங்க, டைம் குடுங்க, புரிஞ்சுக்கோங்க, புரிய வைங்க. கட்டாயப்படுத்தாதீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமை வேணும். இரும்ப வளைக்கணும்னா சூட்டை ஏற்படுத்தணும் இல்லையா? சும்மா அப்படி வளைச்சிட முடியாது. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அவங்க வழியில அவங்கள அப்படியே கூல் பண்ணி அல்லது அந்த தன்மையை மாற்றி தான் கொண்டு வர முடியும். நம்ம நினைச்ச மாதிரி ஒரே நாள்ல மாற்றம் வரவே வராது. ஸோ ரொம்ப முக்கியம் பெண் குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி புரிய வைக்கும்போது தன்மை காரணத்தோடு சொல்லி புரிய வைங்க. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை சொல்ற விதத்துல சொல்லணும், அவ்வளவுதான். புரிய வைக்கணும். சும்மா நம்மளுக்கே புரியாம கூட்டாம்போக்குல ரூல்ஸ் எல்லாம் போடக்கூடாது. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. பெண் குழந்தைகளுக்கு ஹார்மோன்ஸ் சரியா வேலை செய்யணும்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடணும். அப்போ தானாவே எல்லாம் சரியா போகும். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ உடைகள்ல கவனம் வேணும். உணவு முறைகள் பிராய்லர் சிக்கன், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைபிரிட்ஸ், மரபணு மாற்றப்பட்டது இதெல்லாம் தயவு செய்து கொடுக்காதீங்க. ஸ்ட்ரிக்டா இது வேண்டாம் கண்ணு, இது உணவே கிடையாது, இது விஷம் அப்படின்னு சொல்லி தவிர்த்தரணும். கடையில ஜங்க் ஃபுட்ஸ் வாங்குனீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மூளையில போய் இது வேணும் வேணும்னு கேட்கக்கூடிய அந்த தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன கலவைகள் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. சொல்லாம அதை முட்டை சாப்பிடாத சாப்பிடாத வேண்டாம். நல்லா பேதி கொடுத்து வயிற்றை சுத்தம் பண்ணி அந்த அமில நீர் அதனால வந்த ரசாயன கழிவுகளை எல்லாம் உடம்புல இருந்து நீக்குங்க. உண்ணாவிரதம் மௌன விரதம் குழந்தையில இருந்து பழக்கப்படுத்துங்க. அந்த கழிவுகளை நீக்கிட்டீங்கன்னா மூளையில இருந்து அதை நீக்கிட்டீங்க அப்படின்னா சரியா போயிடும். திருப்பி கேட்க மாட்டாங்க. காரணத்தோட அறிவியல் பின்னணியோட சொல்லி புரிய வச்சுன்னா குழந்தை புரிஞ்சுப்பாங்க. உடை மாற்றம், உணவு மாற்றம், சூழல் மாற்றம் எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லக்கூடாது. குழந்தைகிட்ட கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து பேசணும். இல்லைன்னா குழந்தை பேசுறத கேட்கணும். 2 விஷயம். ஒரு ஆண் அப்படிங்கிறவங்க நல்லது கெட்டது அப்படின்னு சிந்திப்பாங்க எல்லா விஷயத்திலையும். ஒரு பெண் அப்படிங்கிறவங்க இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சிந்திப்பாங்க எல்லா விஷயத்திலையும். மனதின் மனம்னு ஹீலர் பாஸ்கர் ஐயா இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. ஒரு பெண்ணினுடைய குணம் இயல்பு என்ன, இயல்பை புரிஞ்சு அதெல்லாம் மாற்றவே முடியும். இயற்கைக்கு மாறா நம்மளால நடந்தா என்ன ஆகும் புரியும் இல்லைங்களா? அதனுடைய சீற்றத்தை தாங்க முடியாது. அதே மாதிரிதான் மனதினுடைய இயல்பு, ஒரு மனிதனுடைய இயல்பு ஆணாக இருந்தால் இதான், பெண்ணாக இருந்தால் இதான். சோ பெண்ணை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிருக்கா இல்லையான்னு தான் முடிவு எடுப்பாங்க இல்லைங்களா? ஆண் நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு சிந்திப்பாங்க. சோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடியது பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பெற்றோர்கள் எதை ஒண்ணு சொல்லி கொடுத்தாலும் கவனமா இருங்க. இதை செய்தாலே போதுமானது. ஹார்மோன்ஸ் தானாவே சரியாகும். சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால எல்லாமே மாறும். ஹார்மோன்ஸ் இந்த தைராய்டு ஹைப்பர் ஹைப்போடு வேற ஒண்ணும் வேண்டாம், மெடிசன் வேண்டாம். இதுக்காக பிரத்யேகமா கவனம் செலுத்த வேண்டாம். இதை ஒண்ணு கவனம் செலுத்துங்க போதுமானது. சொல்லி கொடுங்க போதும். சரி, இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம வந்து என்னெல்லாம் இயல்பா இருக்கணும், என்னென்ன காரணங்கள், இதை எப்படி சரி பண்ணிக்கலாம், உடம்பு என்ன காரியம் பண்ணுது, நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணும், இடைஞ்சல் பண்ணா என்னென்ன வியாதிகள் வரும், அதை மட்டும் இன்னைக்கு நம்ம சிம்பிளா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தனித்தனியா பார்ப்போம். ஒவ்வொரு நோயும் அதனுடைய பெயரையும் குறிப்பிட்டு அதுக்கு என்ன தீர்வு, இயற்கை மருத்துவ சிகிச்சை என்ன நான் சொல்லி கொடுத்துறேன். நீங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. பாரபட்சமே வேண்டாம். பேட் அண்ட் ரைட்லாம் கிடையாது. இயற்கை எல்லாருக்கும் பொதுவானது.
எனக்கு தெரிஞ்சதை நான் பகிர போறேன். நீங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலாம். சரிங்களா? இதுவரைக்கும் யாருக்காவது தொந்தரவு இருந்தா, நீங்க வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தா, இன்னைக்கு சொன்ன விஷயங்கள்ல சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஹலோ, வணக்கம்மா. அகிலா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க அகிலா மேடம். வணக்கம். எனக்கு சரியா கேட்கலைங்களே. வணக்கம்மா, கேக்குதா? ஹலோ. வணக்கம். சொல்லுங்கம்மா. நான் வணக்கம். சொல்லுங்க. சாலினி பேசுறேன். ஆம், ம், என்னோட இதுல நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்டேன். என்னோட பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். இந்த செஸ்ட்ல ஒரு வலி மாதிரி இருக்குது, கட்டி மாதிரி வந்திருக்குண்டு. நம்ம அந்த சிவசைலம் இதுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து காலை உணவு வந்து மேக்சிமம் ஃப்ரூட்ஸ் தான். மேக்சிமம் இல்ல, ஃப்ரூட்ஸ் தான். ஒரு நாள் 2 நாள் எங்க வீட்டுக்கு ஏதோ தெரியாம அப்படியே வேற ஏதாவது கெஸ்ட் வீட்டுக்கு போனா மட்டும் தான் சாப்பாடுங்கிற மாதிரி வந்துட்டு, இப்போ நீங்க சொன்னதுல அந்த சாப்பாடு முறையை மாத்திட்டோம். ஏற்கனவே ட்ரெஸ்ஸிங்னா நான் இந்த ஸ்கூலுக்கு போறது ஃப்ராக் போடுறாங்க. இங்க வீட்டுக்கு வரும்போது சில டைம் லெகின்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. மெடி குடுத்தாலும் லெகின்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த ஒரு 4, 5 ஒரு 2, 3 மணி நேரம். மத்தபடி நைட்டு ஃபுல்லாவுமே கண்டிப்பா நான் ஃப்ரீயா தான் படுக்க விட்டுருவேன். நைட்டி போட்டுக்கோங்க, இல்லாட்டினா ஒரு மெடி போட்டுக்கிறீங்களா? அந்த மாரி ஃப்ரீயா படுக்க விட்டுர்றேன். திருப்பியும் இந்த ம ஏன் அந்த ஒரு மாரி நான் அத கேட்டேன்ல, அந்த செஸ்ட் சுத்தி ஏன் அந்த கட்டி மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது நீர் கோத்தது. நீங்க சொன்ன எல்லாமே சிம்டம்ஸ்லாம் நாங்க ஃபாலோ பண்ணிட்டோம். அது எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு. ஆ என்ன காரணத்துக்காகன்னு எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? நீங்க பேசுறது கேட்கலம்மா. மியூட் ஆயிருக்கு, அன்மியூட் பண்ணீங்க மேடம். ஓகே. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன காரணம் தான். ரொம்ப முக்கியமான காரணம். குழந்தைங்க மனசுக்கு பிடிச்ச மாரி வாழுறாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியான வாழ்க்கை முறை வாழ்வாங்க. புரியுதுங்களா ஆமா, நான் சொல்றது? ஆமா. ஆனா நாம மட்டும் நம்ம குழந்தைங்கள என்ன சொல்றோம்னா, இது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுகிட்டு, நமக்கு அந்த புரிதல் இருக்கிறதா குழந்தைங்கள அந்த வாழ்க்கை முறை கொண்டு வரோம் இல்லைங்களா? ஆமா. இப்ப இதுல இதுல வந்து குழந்தைங்க உண்மையாலுமே மனசுக்கு பிடிச்சு தான் இந்த வாழ்க்கை முறை வாழறாங்களான்னு செக் பண்ணுங்க. 1. ஆ. சரிங்களா? சரி. 2வது ஏற்கனவே வந்து நெறைய கழிவுகள் உடம்புல அந்த குழந்தைங்களுக்கு இருந்திருந்தது அப்படின்னாலோ, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இந்த பஞ்சபூத சக்திகள் சிறுநீரகத்துக்கு தேவையான அளவு கிடைச்சிருக்கா? அப்படிங்கிறத ம். பார்க்கணும். பஞ்சபூத ம். சக்திகள் சிறுநீரகம் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொன்னா, ஒரு செக்யூர்டு ஃபீல் அவங்களுக்கு இருக்கா? நல்ல உடற்பயிற்சி இருக்கா? அப்ப இது 2ம் சரியா இருந்ததுன்னா, மனசுக்கு பிடிச்ச மாரியும் வாழ்ந்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹார்மோன்ஸ் நார்மலா சுரக்கும். பஞ்சபூத சக்தி சிறுநீரகத்துக்கு சரியா கிடைக்கும். அப்போ கர்ப்பப்பைக்கும் சரியா போகும். அதுலருந்து தான் பிரஸ்ட்டுக்கும் வரும். ம். பிரஸ்ட்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நான் சொன்னேன், மனசுக்கு பிடிச்ச மாரி வாழறாங்களா? கிட்னிக்கு தேவையான பஞ்சபூத சக்தி போகுதா? அவங்க பாதுகாப்பா பெண் குழந்தைகள பொறுத்தவரைக்கும் செக்யூர்டா ஃபீல் பண்ணணும். அம்மா கிட்ட போய் சொன்னாலே, அம்மா இப்படிதான் சொல்லுவாங்கன்னு குழந்தை முன்னாடியே பதிவு பண்ணிக்கிட்டு, தயங்குச்சுன்னு சொன்னா அங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துரும். ஆமா, எப்படியும் அம்மா வந்து செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லப் போறாங்க. அம்மா இத தப்புன்னு தான் சொல்லப் போறாங்க. இப்படிதான் இருக்கணும்னு சொல்லப் போறாங்க அப்படின்னு குழந்தை முன்னாடியே டெசிஷன் எடுத்துரும். உங்ககிட்ட வரும்போது ம். சும்மா ஒப்பு கேக்கும். எதா இருந்தாலும் சொல்லுன்னு நீங்க கேட்பீங்க. ஆனா குழந்தை மனசுக்குள்ள ஆல்ரெடி முடிவு பண்ணிருக்கும். அம்மா இததான் சொல்லுவாங்க. அப்பா இததான் சொல்லுவாங்க அப்படின்னு. கொஞ்சம் எப்பவுமே குழந்தைங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் குடுத்து, ஃப்ரீயா "தங்க நீ என்ன இருந்தாலும் பரவால்ல சொல்லு" அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல. ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணலாம். உனக்கு என்ன மாரி இருக்கணும்னு நினைக்குதோ, இருன்னு விட்டு பாருங்களேன் குழந்தைங்களுக்கு. அப்ப ம். தெரியும். நாம சொல்றத குழந்தை உண்மையாலுமே மனசுக்கு பிடிச்சு தான் ஃபாலோ பண்றாங்களா? இல்ல நம்ம சொல்றதுக்காக ஃபாலோ பண்றாங்களான்னு புரிஞ்சு போயிரும். ஒரு தெரியல 3 நாளைக்கு நினைக்கிறானா எதுவுமே எனக்கு வேணாம் தங்கம். உங்களுக்கு புடிச்ச மாரி இருங்க. ம். இவன் உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க இருங்க தங்கம் அப்படின்னு ஒரு 3 நாளைக்கு ஃப்ரீயா விட்டு பாருங்களேன். இது அப்ப கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. வந்து வர மாட்டேங்குது. ஆ நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா. இப்ப நம்ம வந்து ம், குழந்தைங்கள நம்ம வளர்க்குறோங்கிறத விட நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு அப்படி போகும்போது அவங்களுக்கு என்ன ம். ஆகுதுன்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல பாக்குறாங்க. அவங்க அத குடுக்குற அங்க ம். உள்ள இத குடுத்துட்டு, அவங்களும் அத பண்றாங்களே! அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு ம்ஹ்ம். வந்துருது.
பேசிக்காவே இப்போ நான் இப்படி கண்டிப்பா. குடுக்குறேன் அப்படின்னா, அங்க எங்க வீட்டுக்கு போன எங்க அண்ணி என்ன செய்றாங்க, அவங்க குடுக்குற சாக்லேட்ஸ் நெறைய குடுக்குறாங்க. பிஸ்கட்ஸ் நெறைய குடுக்குறாங்க. வேண்டாம் அப்படின்னாலும், இல்ல அத்தை தந்தாங்க அதனால நான் சாப்பிடுறேன் அப்படிங்கும்போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. அந்த ஒரு சில இதுல ம். அப்ப அவங்க அது பண்றாங்கல்ல, அவங்க பெரியவங்க தானே அத தாராங்கல்ல, அந்த தாட்டும் அவங்களுக்கு வருது. ம். அந்த இது நம்ம அதான் சொல்றேன். ஆ இந்த கன்ஃப்யூஷன்ஸ், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லா குழந்தைக்கும் உண்டு. குறிப்பா இந்த இயற்கை வாழ்வியல்ல இருக்கக்கூடிய பெற்றோருடைய குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய டாஸ்க். சோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க. குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, "தங்கம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பரவால்ல. ம். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு ஒரு நாளைக்கு சொல்லவே வேண்டாம். கட்டாயப்படுத்த வேண்டாம். ரிலாக்ஸா தங்கம் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் சாமி. எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு." அப்படின்னு கூலா குழந்தைங்கள அப்படியே என்ன பண்ணணும்னா, அடுத்த வேளை உணவு ஃப்ரூட்ஸ் கொண்டு போயிரணும். இல்லன்னா சரி. ஆவியில வேக வச்ச உணவு கொண்டு போயிரணும். வெளியில போய் ம். என்ன சாப்பிட்டு வந்தாலும் சரி, அன்னைக்கு ஒரு நாளைக்கு "தங்கண்ணா நம்மலாம் சேர்ந்து ஃபாஸ்டிங் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிரணும். அப்படியே ம். கூலா ஒரு நேரமாவது, இல்ல ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாமா? அப்படின்னு அப்படி என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கே தெரியாம அந்த கழிவுகளை வெளியேற்றதுக்கு நம்ம வேலை பண்ணிரணும். ஆனா சொல்லக்கூடாது. அப்ப என்ன ஆயிடும்னா, ஆமா உடனே அம்மா வந்து அடுத்த நாள் ஃபாஸ்டிங் போட்டுருவாங்க. பேதி குடுத்துருவாங்க, எனிமா குடுத்துருவாங்க அப்படிங்கிற பயம் வந்துரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். கேஷுவலா நீங்க தாங்க பரவால்ல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அப்படியே வச்சுக்கோங்க. மாசத்துல ஒரு நாள் நூடுல்ஸு, மாசத்துக்கு ஒரு நாள் பிஸ்கட், சாக்லேட்ஸ் எல்லாம் ஒரு நாள் உட்டு பாருங்களேன் குழந்தைங்களுக்கு. நான் அத தான் ஃபாலோ பண்றேன்னு சொல்றேன். ஏன்னா எனக்குமே 20 வருஷமா இந்த தொந்தரவு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நான் உங்களுக்காக ம். சொல்லல. எனக்காக என்ன மாரி எல்லாருக்கும் நான் உனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. என் குழந்தைய நான் இயற்கையில வளர்த்துட்டு இருப்பேன். நான் சொல்லிடுவேன். தங்கம் மாசத்துக்கு ஒரு நாள் நூடுல்ஸ் சாப்பிடலாம். நீ வந்து பிஸ்கட், சாக்லேட்ஸு, கேக்ஸ் என்ன வேணா சாப்பிடலாம். அவுட் சைடு ஃபுட் போய்க்கலாம். மாசத்துக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாள் குடுத்தீங்கன்னா, மீதி 29 நாள் நீங்க சொன்னதெல்லாம் கேட்பாங்க. இல்லன்னா வெளியில போற அன்னைக்கு நான் சொல்லுவேன், "பரவால்ல தங்கம் வீட்டுக்கு போறேன். பெரியவங்க அவங்க குடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. ஆனா ருசிச்சு சாப்பிடுங்க. சாப்பிடுற முறைய மட்டும் சொல்லிக் குடுத்துருங்க." அப்பவே அந்த ம். ம். குழந்தைக்கு பிடிக்குதா, பிடிக்கலையான்னு அதுவே முடிவு பண்ணிக்கும். நாக்கு முடிவு பண்ணிடும். வேண்டான்னா குழந்தை ம். வேண்டான்னு தான் சொல்லப்போது. அந்த மாரி இந்த பேசிக்கான முறைகள சொல்லிக் குடு. எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி சாப்பிடணும், புரிய வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு எனக்கு இது வேணும், வேணான்னு சொல்லத் தெரியாது. பெரியவங்களுக்கே புரியல, குழந்தை என்ன பண்ணும்? சோ புரிய வச்சு முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஆனா கிளாஸ் எடுக்காதீங்க. அப்பவும் போர் ஆயிடும் குழந்தைக்கு. கோவம் வந்துரும். என்ன பண்ணணும்னே தெரியாது அந்த குழந்தைக்கு. ஒரு குழப்பம் வந்துரும். ஆ இதெல்லாம் புரியுது. கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. போதுமானது. சாப்பாடு முறையில நான் ஓப்பனா சொல்லணும்னா, நான் உங்கள அதுக்காக தான் குழந்தைங்களுக்காக கிளாஸ் எடுங்கன்ட்டு ஒரு டைம் 2, 3 டைம் சொன்னேன். நாங்க சொல்றத விட கண்டிப்பா பண்ணலாம். அகிலாத்த சொன்னாங்க அகிலாத்த சொன்னாங்கன்டி இப்போ வரைக்குமே ஃப்ரூட்ஸ் எதுவுமே அவங்க வேண்டான்னு சொல்லவே இல்ல. மார்னிங் ஓகே. சாப்பாடு அந்த ஃப்ரூட்ஸ், அவல் இத குடுக்கும்போது அவங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆனா என்ன ஓகே, ஆகுதுன்னா, ஓகே. மத்த இதுல அவங்க தந்தாங்கல்லம்மா, அத்தை தாராங்கல்ல, அப்ப அவங்களும் பெரியவங்க தானே! ஒரு ம். நாளைக்கு 2, 3, 4 சாக்லேட்ஸ் குடுக்குறாங்க. 5 ஸ்டார் ஆகட்டும், டைரி மில்க் ஆகட்டும், எதுனாலும் குடுக்குறாங்க. அப்போ அவங்க தராங்கல்ல, அதனால தான் சாப்பிட்டேன். அப்படின்னு சொல்லும்போது நம்ம நானும் ம். அத சரி அதுலருந்து நம்ம ஆர்கியூமென்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த இத விட்டுர்றோம். ஆனா என்னதோ அவங்க வந்து அங்க ஓகே. உள்ள லைஃப் ஸ்டைல் வந்து வேற அப்படிங்கிறது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. அவங்க டெய்லி ஏசி போட்டு தான் ஷூர். படுக்க வைக்கிறாங்க. அந்த இது நம்ம ம், வீட்ல ம், அம்மா இங்க பண்ணலையே, நம்ம வீட்ல பண்ணலாமே, ஏசி போடுவோம். ஏசி போடுவோம். இல்ல நம்ம இப்படி ம், காத்தோட்ட தான் படுக்கணும் அப்படிங்கும்போது ம். நாங்க சொல்றத விட, அகிலாத்தா சொன்னா அத செய்றாங்கல்ல. அததான் நானு ஏன்னா அவங்க கண்டிப்பா. ஒரு சொல்றாங்க. நாளைக்கு நம்ம இந்த கிளாஸ் எடுப்போம். கண்டிப்பா. கண்டிப்பா. குழந்தைங்களுக்கு ஏன்னா அதான் இந்த சொல்ற முறை இருக்கு பார்த்தீங்களா? இத ம். பண்ணாதன்னு சொல்றத விட, இது பண்ணா இது ஆகும் சாமி." அப்படின்னு அப்படியே அவங்க லாங்குவேஜ்ல போய் அவங்களுக்கு கீழ இறங்கி போயிட்டோம்னா, நம்ம சொல்றது எப்படி சொன்னாலும் கேட்பாங்க. அவ்வளோதான். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். மனசுக்கு பிடிச்ச மாரி குழந்தைங்கள சந்தோஷமா இருக்க விட்டுட்டு, அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அவ்வளோதான். சொல்ற விதத்துல சொல்லலாம். ஒரு நாள் அந்த கிளாஸ் எடுப்போம்மா. ஐயாட்டயே சொல்லி கண்டிப்பாம்மா. குடுப்பேன். நான் ஐயாட்டயே சொல்லி குழந்தைங்களுக்காக ஒரு ப்ரோகிராம் இல்லன்னா ஒரு ரெக்கார்டட் வீடியோ போடலாம். கண்டிப்பா. சரிம்மா. சரியா? லைக் ரொம்ப பண்ணுங்க. நன்றி. ஷூர். ரொம்ப ஷூர். நன்றிம்மா. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூம்மா. தேங்க் யூ சோ மச்ம்மா. நன்றி. நன்றி, நன்றிம்மா. அடுத்து இந்த புஷ்பாங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கூட பேசலாமா? வணக்கங்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. அந்த பூங்கார் அரிசி நைட்டு ஊற வச்சு மார்னிங் மிக்ஸில அரைக்கிறேங்க. என் பொண்ணு கேட்ட கேள்விங்க இது. மிக்ஸில ம். அரைக்கும்போது சரி. அதுல நியூட்ரிஷன் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிறாதா? ஓகே. அவ்வளவு உங்களால அதாவது அத கஞ்சி காய்ச்சி குடிக்கணுங்கிறது மட்டும் தான் நான் சொன்னது. நீங்க மிக்ஸில அரைக்கிறீங்க, உரல்ல அரைக்கிறீங்க அதெல்லாம் உங்களோட இஷ்டம். இன்னொன்னு ம். வந்து நான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்மாக்களுக்காகவும் நான் வந்து சொல்ல வேண்டுகிறேன். வீட்ல மிக்ஸி தான் யூஸ் பண்றாங்க 90% இல்லையா? ஆமா. 95% சொல்லணும். ஏதோ ஒரு 5% கிராமத்துல இருக்கவங்க, நம்ம வீடியோவ பார்க்காதவங்களே எல்லாரும் வீட்ல வந்து ஆட்டுக்கல்ல தான் அரைச்சுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா?
இப்போ அவங்களாம் இயல்பா தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்காக நான் வந்து எப்படியாவது நீங்க ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக சொல்றது. இன்னும் நான் என்ன சரி சொல்லுவேன்னா, டெய்லி 2 ஸ்பூன் மிக்ஸில போட்டு அரிசிய போட்டு பவுடர் பண்ணி அப்படியே இன்ஸ்டன்ட்டா கஞ்சி காய்ச்சி குடுங்க. ஏன்னா அப்படியாவது ஃபாலோ பண்ணட்டும்ங்கிறதுக்காக. சரிங்க சரிங்க புரியுதுங்களா? அதே சரிங்க மாரி தண்ணீல ஊற வச்சு முதல் நாள் நைட்டே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க ஒரு 2 மணி நேரம் முன்னாடி நீங்க ஊற வச்சுட்டு காலையில எழுந்த உடனே என்ன பண்ணலாம், காலை உணவுக்கோ, மதியான உணவுக்கோ அப்படியே ஆட்டி கூட அவங்க கஞ்சி காய்ச்சி குடுக்கலாம். தவறு ஒண்ணும் ஓ கிடையாது. சரிங்களா? சரிங்க அத விட இன்னும் சொல்லணும்னா, பழங்காலத்து முறையில செய்யணும்னு நெனைச்சாங்கன்னா, ஒரு உரல்ல குந்தாணியில போட்டு இடிச்சு, அத ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டும், அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா கஞ்சி காய்ச்சி டெய்லி குடிக்கலாம். இவ்வளவுதான். கஞ்சி சரிங்க காய்ச்சி சரிங்க குடிக்கணும். அது உணவுக்கு பதிலா. அந்த ஒரு வேளை உணவாவே அத எடுத்துக்கணும். அவ்வளவுதான். தேங்காய் பால் விட்டு குடிக்கலாம். அது ஒரு வேளை உணவாயிடும். 2 மாசம் தொடர்ந்து ஒரு பெண் குழந்தைய எடுத்துக்கிட்டா, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் தீர்ந்துரும். அவ்வளவுதான். சரிங்க இரகுலர் பீரியட்ஸ்ங்க இப்ப 6 மாசம் ஆச்சு பீரியட்ஸே ஆகலைங்க. அதுக்காக ம். தான் குடிச்சிட்டு இருக்கோம். இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அத ஃபாலோ பண்ணுங்க. சரிங்கம்மா சரிங்க சரிங்க சரி சரிங்களா? நன்றி ஓகே. நன்றி, நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்தது நித்யாந்திரங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நித்யா மோகன சுந்தரம். நீங்க கேளுங்கம்மா. ஹலோ மேம். வணக்கம். சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இங்க இருக்கேன்ம்மா. கோயம்புத்தூர்ல சொல்லுங்க. இருந்து பேசுறேங்க மேம். என் சொல்லுங்க. பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் ஆகுறாங்க. ம். என்ன நான் வயசு வந்து ஆகுதுங்கம்மா? பெரிய பொண்ணுக்கு 20 ஆச்சுங்க. சின்னவளுக்கு ம். 16 ஆச்சுங்க. சரிங்க. எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குங்க மேம். இயர்லி ஒன்ஸ் தான் இருப்பேனுங்க நானு. ம். வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குங்க எனக்கு. இது எதனால வருது? சரிங்கம்மா. இத எப்படி ரெடி பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. அலோபதிக்கு இப்போ நான் போறதே இல்லைங்க. இல்ல அத பத்தி இது பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நீங்க வந்து இதுவரைக்கும் சரி. எல்லா கிளாஸஸும் இப்ப இன்னைக்கு காலையில எடுத்த கிளாஸஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணீங்கல்ல? அந்த இன்னைக்கு கர்ப்பப்பை மட்டும் தான் மேம் சம்பந்தப்பட்ட இன்னைக்கு தான் அட்டெண்ட் அப்படிங்களா? பண்ணியிருக்கிறேங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆமாங்க. ஓகே. இத அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. சரிங்க. இன்னைக்கு சொன்ன விஷயங்கள இன்னும் ஒரு சரிங்க. தடவ எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஐயா YouTubeல வந்து போடுவாங்க. அத சரிங்க. பாருங்க. திருப்பி சரிங்க. ஒரு தடவ ஒரு பாயிண்ட் மாரி எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் தான் முக்கியமா இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சரிங்க கர்ப்பப்பை மேம். சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு. சொன்ன சரிங்க. அடிப்படையான விஷயங்கள எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அந்த சரிங்க. புரிதல் இருந்தா போதும்மா. நீங்க என்ன பண்ணணும்னு அதுவே காமிச்சிரும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நோய் பத்தி பேசுவோம். என்ன பண்ணணும், சரிங்க. பண்ணக்கூடாது, தீர்வு என்னன்னு. அப்போ எளிமையா சரிங்க. நீங்க குணப்படுத்திக்கலாம். இன்னைக்கு சொன்ன விஷயம் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது, காற்றோட்டமான உடை உடுத்துறது, சரி. என்ன மாரியான உணவுகளை வந்து சாப்பிடணும், அண்ட் பூங்கார அரிசி கஞ்சி குடிக்கிறது, ஆமாங்க. வாழைப்பூ சாப்பிடுறது, முருங்கைக்கீரை சரி. இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இதுவே போதும். அடுத்த வாரம் அடுத்தத பார்ப்போம். சரிங்களா? சரிங்க மேம். சரிங்க சொன்ன மேம். விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. இப்போ போதும். சரி. சரிங்க மேம். சரி. ரொம்ப நன்றி, நன்றி. நன்றி, நன்றி. சரி. நன்றி. நன்றி. வேற ஏதாவது முக்கியமான இன்றைய அம்மா எடுத்த செஷன்ல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சந்தேகங்கள் அதாவது இன்றைய செஷன்ல உங்களுக்கு சந்தேகங்கள். நீங்க 3 பேர் நல்ல ஒரு அற்புதமான கேள்வி கேட்டாங்க. அனைவருக்கும் ஒரு புரிதலா இருந்திருக்கும். அது மாரியான மீண்டும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா உடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நன்றிங்கம்மா. எல்லாருக்கும் ஒரு சந்தேகங்கள் இல்லன்னு நினைக்கிறேன். இருந்தவங்க ஐயா தெளிவுபடுத்திட்டாங்க. சந்தேகம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கங்கம்மா. நான் சத்யநாராயணி பேசுறேன். வணக்கம். அம்மா சொல்லுங்க சத்யாம்மா. பூங்கார் அரிசி வந்துட்டு நம்ம நார்மலா ரெகுலரா எல்லாருக்குமே இப்ப பசங்களுக்கு குடுக்கலாமா? பொண்ணுங்களுக்கு வந்து டெய்லி ஒரு உணவாவே அது குடுக்கலாமா? இல்ல இல்ல இப்போ ரெகுலரா ஒரே அரிசியே வந்து எடுத்துக்கிறதுக்கு பதிலா, மாதவிடாய் சம்பந்தப்பட்டவங்க 2 அதிகபட்சம் 3 மாதங்களுக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு, மற்ற அரிசிகளோட கலந்து இது ஒரு நாள், அது ஒரு நாள் மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம். பூங்கார் அரிசி, ரத்தசாலி அரிசி, தங்க சம்பா இது எல்லாமே எல்லாருக்குமே அவசியமானது தான். கருப்பு கவுனி, காட்டு யானம் எல்லாமே. அப்போ அந்த கருப்பு நிற டார்க் ரைஸ் எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு, ஒயிட் ரைஸ் எல்லாம் ஒரு நாளைக்குன்னு பிரிச்சுக்கிட்டு, மாத்தி மாத்தி அரிசிகள நீங்க பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா, எல்லா நோய்களுக்குமே அதான் மருந்து. ம். தொடர்ந்து ஒரே அரிசியை பயன்படுத்துறதுல நாங்க வந்து அனுமதிக்கிறது இல்ல. காரணம், அந்த ஒரு சத்து மட்டும் தான் கிடைக்கும். எதுவுமே அளவுக்கு அதிகமானாலும் அமிர்தமும் நஞ்சு தான். தொடர்ந்து ஒரே அரிசிய அந்த மாதிரி வேண்டாம். அதிகபட்சம் தொடர்ந்து எடுக்கிறதா இருந்தா 2 மாசம். அதுக்கு மேல வேண்டாம்.
இப்போ அவ்வளவுதான். ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு அந்த பீரியட்ஸ் ஒரு டைம்ல வந்துட்டு எண்ணெய் குடுக்கலாமா? நல்லெண்ணெய் குடுக்கலாமா? நல்லெண்ணெய் எவ்ரி குடுக்கலாம். மந்த். புட்டு செஞ்சு குடுக்கலாம். எவ்ரி மந்த் புட்டு செஞ்சு பச்சரிசி மாவுல புட்டு செஞ்சு குடுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்தங்களி பண்ணி குடுக்கலாம். கருப்பட்டி பணியாரம் பண்ணி குடுக்கலாம். உளுந்த கஞ்சி பண்ணி குடுக்கலாம். அதெல்லாம் தாராளமா அந்த டைம்ல என்னெல்லாம் குடுக்குறீங்களோ அதெல்லாம் இந்த டைம்லயே குடுக்கலாம். இது ஒரு உணவாவே அந்த 3 நாள் ஸ்கெட்யூல்ல இத பண்ணிக்கலாம் நீங்க. ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அந்த மாதவிடாய் தொந்தரவே வராது குழந்தைங்களுக்கு. தாராளமா குடுங்க. வலிங்கிறது வராது. ஓவர் ப்ளீடிங், கஷ்டம், டென்ஷன் ஒண்ணும் வராது. குழந்தை நார்மலா எப்பவும் போல இருப்பாங்க. ஆ. ஓய்வு குடுக்கணும். குளிக்கக்கூடாது. சூடு தணிக்கக்கூடாது. அண்ட் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாரி ரிலாக்ஸா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எப்படி பிடிக்குமோ அப்படி இருக்க சொல்லணும். அது ரொம்ப ஓவர் ஹீட்டா இருந்ததுன்னாமா, ஓவர் உஷ்ணமாயிடுது உடம்புன்னா, அந்த அடி டைம்ல வயித்துல ஓவர் விளக்கெண்ணெய் தடவணும். உஷ்ணமாச்சு அடி வயித்துல அது மட்டும் விளக்கெண்ணெய் தடவணும் அவ்வளவுதான். சரி. இல்லன்னா இயற்கை மருத்துவ சிகிச்சை இப்ப உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ம். அடி வயித்துல ஈர துணி பட்டி போடுறது. கடந்த முறையே நான் ம். சொல்லியிருக்கேன். ம். ஒரு துண்ட நனைச்சு பிழிஞ்சிட்டு அடி வயித்துல போட்டுட்டா, அந்த அளவுக்கு அதிகமான சூடு மட்டும் தணியும். ஆ. அவ்வளவுதான். சரி. நன்றிங்கம்மா. நன்றி, நன்றி. மேம் வணக்கம். சொல்லுங்க. மேம் நான் நித்யா. எனக்கு 33 இயர்ஸ் ஆகுது மேம். பீரியட்ஸ் வந்து சீக்கிரம் வருது மேம். அதுக்கு என்ன ரீசன்? 23 அந்த மாதிரி வருது. 23 டேஸ் அந்த மாதிரி சீக்கிரம் வருது. அதுக்கு என்ன ரீசன் மேம்? என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரணம் அளவுக்கு அதிகமான சூடு. அதனால ஹார்மோன்ஸ் சீக்கிரமா வெளியேறி கருமுட்டை வெடிச்சு வெளியில வந்துருது. அவ்வளவுதான் காரணம். அப்ப என்ன பண்ணணும்? அளவுக்கு அதிகமான சூட தணிக்கிறதுக்கு வாரம் ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். காலையில எழுந்த உடனே பழைய சோறு தண்ணி கொஞ்சமாவது குடிக்கணும். சூட தணிக்கிறதுக்கு இது 2 வழி முக்கியமான வழி. ஓகே மேம். இதெல்லாம் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தியானம் பண்றது, சக்கர தியானம் பண்றது, யோகாசன பயிற்சிகள் பண்றது பண்ணுங்க. இது 2 பண்ணாலே இது 2 பேலன்ஸ் ஆயிடும். ஓகே மேம். தேங்க்யூ மேம். நன்றி, நன்றி. நன்றி, நன்றி. வேற ஏதாவது சந்தேகங்கள்? வாழ்க வளமுடன். சொல்லுங்க. சொல்லுங்க. மேடம் போன மாசம் தான் எங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாங்க. ஒரு மாசம் தான் பௌர்ணமி இருக்கும். இப்ப 2-3 months ஆகும் மேடம். அது எப்படி? இல்லைங்க. 1 வருடமே ஆகணுங்க அந்த பீரியட்ஸ் ரெகுலர் ஆகறதுக்கு. மாதவிடாய் முதல்ல பியூபர்ட்டி அட்டன் பண்ணி 1 வருஷம் ஆகணும். அந்த குழந்தைக்கு அதனால தான் நான் சொன்னேன், இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணா 1 வருஷத்துல கண்டிப்பா நார்மல் ஆயிடும். நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு எவ்வளவு முடியுமோ அனுமதிக்கணும். புரியுதுங்களா? ஒருவேளை தவறான காரியங்கள் பண்றாங்கன்னா ரொம்ப புரிதலோட குழந்தைக்கு அறிவியல் ரீதியான பின்னணியோட காரணத்தோட சொல்ற விதத்துல சொல்லி புரிய வைங்க. அது ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே இல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் பேடெல்லாம் தூக்கி போட்டு அப்படி இல்ல. அது என்ன காரணத்தினால வேண்டாம்னு சொல்றோங்கிறத சொல்லி குழந்தைக்கு தனியா பொறுமையா எடுத்து சொல்லி போகணும். எல்லாரும் முன்னாடியும் சொன்னோம்னா அது குழந்தை அவமானமா நினைக்கும். எனக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னு நினைக்கும். அந்த குழந்தை சந்தோஷமான மனநிலை இருக்கும்போது உங்ககிட்ட தேடி வரும்போது சொல்லி புரிய வைங்க. குறிப்பா பெண் குழந்தைங்களுக்கு அப்பா சொன்னா பிடிக்கும். என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, தவறுதலே ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு உடற்பயிற்சி சீரா கொடுக்கணும். ரொம்ப குதிச்சு ஓடி இல்லாம ரொம்ப சீரா சந்தோஷமா விளையாடுற மாதிரி அந்த குழந்தைய விளையாட விட்டாலே போதும். கட்டாயப்படுத்தி யோகா பண்ண வைக்கிறது, ஜிம்முக்கு போக வைக்கிறது, பேட்மிண்டன் ஆடல குழந்தை சந்தோஷமா அந்த வயசு குழந்தைங்களோட விளையாண்டாலே ஹார்மோன் சரியாயிடும். அப்ப பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடும். உணவு முறைகள்ல ரொம்ப கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க எப்போதும். பூங்கார் அரிசி கஞ்சி வேணா ஒரு 2 மாசத்துக்கு தொடர்ந்து 1 டம்ளர் கொடுங்க. 2 மாசத்துல நார்மல் ஆயிடும். சரிங்களா? ஓகே. நன்றி, நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. சிறப்பு. இன்றைய நிகழ்வு வந்து ஒரு பயனுள்ள நிகழ்வா இருந்துச்சு. இதுல கேள்வி கேட்கறதுல வந்து சந்தோஷம். நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க. இதுல என்ன கேள்வி கேட்கறீங்கன்னா, குழந்தைகள் அப்படி கேட்கறாங்க, இப்படி கேட்கறாங்க. குழந்தைகளை தான் வந்து நீங்க முன்னிறுத்துறீங்க. அத வந்து விட்டுட்டு நம்ம அந்த குழந்தைகளுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பு குடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இத வந்து நம்ம கத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுதான் அம்மா வந்து நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. நெறைய விஷயங்கள் வந்து இன்னைய காலகட்டத்துக்கு வந்து நம்ம நோயின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அந்த நோய்க்கு உண்டான முன்னேற்பாடுகள் என்ன என்பதை பற்றி
பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஈழர் பாஸ்கர் ஐயா கூட அந்த பிரஷரை பத்தி பேசக்குள்ள நம்ம நோயை வந்து வளர்க்கறதுக்கு உண்டான மாத்திரைகளை தான் நம்ம சாப்பிடுறோம். அதை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு உண்டான அந்த செயல்பாடுகளை நம்ம செய்யறது இல்லைங்கிற கருத்தை கூட இன்னைக்கு காலைல சொன்னாங்க. அதனால வந்து நம்மளோட வாழ்க்கை முறை இன்னைக்கு வந்து ஒரு சைக்கிள் ரிப்பேர் ஆயிட்டுனா ஒர்க் ஷாப் எடுத்துட்டு போனாக்க சைக்கிள் கம்பெனி எடுத்துட்டு போனாலும் சரி பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு வண்டி சரி பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்மளுடைய சீதோஷம் நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேயே நம்ம வந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் வந்து பாதுகாத்தே வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பாதுகாப்பை வந்து நம்ம உடைத்தெறிகிறதுனால மட்டும்தான் நமக்கு அந்த நோய் வருது. அப்பனா அந்த பாதுகாப்பு நமக்கு கண்டிப்பாக வேண்டும். இன்னைக்கு வந்து அம்மா வந்து சொல்லியிருக்கிற விஷயங்கள், கர்ப்பப்பைக்கு உண்டான விஷயங்கள் வந்து நான் அவங்க அந்த டாபிக்கே போகல. அதற்கு ஒரு முன்னேற்பாடுகள் விஷயத்த இன்னைக்கு நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி, ஹையர் செகண்டரி படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எல்கேஜி படிச்சுட்டு தான் போகணும். நீங்க வந்து காலேஜ்ல போய் உட்காந்துட்டு சந்தேகங்கள் கேட்டா கண்டிப்பா சந்தேகங்கள் வரதான் செய்யும். நம்ம வந்து எப்படி நம்ம எல்கேஜில இருந்து காலேஜ் போக முடியுமோ, அது மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வது நம்ம கண்டிப்பாக இயற்கையோடு வாழ்ந்தால், நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அந்த காலத்துல வாழ்ந்தாங்க, அந்த காலத்துல வாழ்ந்தாங்கன்னு மட்டும் சொல்லாம, அந்த காலத்து வாழ்க்கை முறையை இன்னைக்கு கொண்டு வந்தோம்னா, இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே ஓப்பனா நமக்கு இவ்வளவு சிறப்பா சொல்றாங்க. இத வந்து நம்ம கடைபிடிக்கணும். குழந்தைகள் கேட்கட்டும், வேணான்னு சொல்லல. குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைக்கணுங்கிற தன்மையை நம்ம ஏற்படுத்திக்கணும் ஃபர்ஸ்ட். அதான் ஐயா சொல்லுவாங்க, குழந்தைகள் வளர்ப்புல இருந்து எல்லாத்தையுமே வந்து பெற்றோர்கள் வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது. இன்னைய காலகட்டத்துல வந்து குழந்தைகள் வளர்ப்பதே வந்து நம்ம ஒரு கடினமாவும், கஷ்டமாவும் எடுத்துக்கிறோம். அது 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 வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து குழந்தைகளோட அந்த காலத்துல எப்படி ஒரு கூட்டு குடும்பமாகவும், குழந்தைகளுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லிக் குடுத்து வளர்த்தாங்களோ, அதே மாரி நம்ம அந்த கூட்டு குடும்ப முறையில இருந்துகிட்டு எல்லாரையும் நம்ம சிறப்பா வளர்க்கிற முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இன்னொன்னு வந்து பெண் குழந்தைகளை எப்படி நம்ம வளர்க்கணும், பெண் குழந்தைகளுக்கு உண்டான வளர்ப்பு முறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி கூட அம்மா நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு செஷன் குடுத்திருக்காங்க. அடுத்தடுத்து பல்வேறு விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க. இதை விட தாண்டி நமக்கு அருமையான விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும். எல்லாருமே பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்யணும்னா, அத வந்து ஃபர்ஸ்ட் கடைபிடித்தோம்னா, குழந்தைகள் நம்மள்ட்ட கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இப்ப அம்மா கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க வெளியூர் போறாங்க. அவங்க வீட்ல இது நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள, நம்ம அவங்கள்ட்ட வந்து ஒரு டிஃபரன்ஷியேட்டர் 2 விஷயத்த வந்து அவங்களுக்கு முன்னிறுத்துனோம்னாக்கா, நம்ம வந்து செய்யறதுக்கும், அவங்க செய்யறதுக்கும் வித்தியாசங்கள வந்து குழந்தைகளுக்கு வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா, குழந்தைகளே நம்ம இடத்துக்கு மாறிடுவாங்க. தானாவே மாறிடுவாங்க. உங்கள்ட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. அம்மா நான் வந்து ஒரு உதாரணம். டெய்லியும் வந்து ஒருத்தவங்க வந்து வெளியில போய் குளிக்கிறதுக்கும், ஒருத்தவங்க நம்ம குழந்தைகள வந்து குளத்துல, ஆத்துலயும் குளிக்க வச்சு பாருங்க. அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நம்ம குழந்தைகளே சொல்லுவாங்க. அம்மா நான் நல்லா குளிக்கிறேன், நல்லா இது பண்றேன். அப்ப அவங்களுக்கு வந்து தானாவே அந்த உணர்வுகள் வர ஆரம்பிக்கும். எல்லா விஷயத்துக்கும் சொல்றேன். அதே மாரி இந்த சாக்லேட் சாப்பிடுறதுலேருந்து மத்த விஷயங்களா இருந்துட்டும், அவங்க விருப்பப்படுறவங்கள ஒரு நாள் சாப்பிடுறது தப்பே கிடையாது. தொடர்ந்து சாப்பிடுறது தான் தப்பு. அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா பெற்றோர்கள் நாம தான் அத வந்து கடைபிடிக்க வேண்டும். குழந்தைகள் கடைபிடிக்கவே வேண்டாம். நம்ம கடைபிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வழிக்கு அவங்க வந்துருவாங்க. இது 100% உண்மை. இன்னைக்கு நமக்கு வந்து அம்மா வந்து சிறப்பா வந்து அதற்குண்டான ஒரு வகுப்ப நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம ஆட்டம்ஸ் உதய ஐயா சொல்ற மாரி, தெரிந்து கொள்வதை விட தெளிவுபடுறது நல்லது. அப்படிங்கிற ஒரு கருத்து தான் நம்ம சொல்றது. தெரிஞ்சுக்கிறது வந்து நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு விஷயத்துல தெளிவுபட்டீங்கன்னா, அதுல மாற்றமே வராது. அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த காலச்சக்கர அன்பர்களுக்கு அற்புதமா இந்த நிகழ்வை நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே வந்து அனைவரும் தெரிந்து கொள்வதை விட தெளிவுபடுங்க. ஏன்னாக்கா வந்து உங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஏதோ ஒரு நாள் வந்து நமக்கு விஷயம் வேணும்னு அப்படியே வர்றீங்க, குரூப்ல பார்க்குறீங்க, போயிடுறீங்க. ஆனா எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையை மட்டும் நீங்க எடுத்துக்காம, தொடர்ந்து நம்ம பயணிக்கக்குள்ள, உங்களுக்கு தேவையில்லாத எல்லா விஷயங்களும் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலச்சக்கரத்துல இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு தெளிவ நீங்க ஏற்படுத்தணும். அதனால வந்து உங்களுக்கு தேவையான தெரிந்து கொள்வதை விட காலச்சக்கரம் கொடுப்பதை தெளிவுபடுறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத இந்த கருத்தை வந்து உங்களுக்கு முன்னிறுத்தி தொடர்ந்து நீங்க பயணிக்கணும். அந்த 1 மணி நேரங்கிறது உங்க வாழ்க்கை முறைக்கு பெரிய பொக்கிஷம். நம்ம வந்து இறைமதன் ஐயா கூட சொன்னாங்க. ஒரு நாள் நீங்க அதாவது இதுல கூட போட்டிருப்பாங்க. 24 மணி நேரத்துல நீங்க அந்த 1 மணி நேரத்த வந்து செலவு பண்ணீங்கன்னா, 23 மணி நேரம் உங்களுக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியத்த குடுக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கும். அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்த நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க. அதனால வந்து இதுல வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் கடைபிடிக்க வேண்டும், தெளிவுபட வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயங்களும் சாதாரண விஷயங்கள் கிடையாது. எல்லாரும் வந்து இத வந்து பின்பற்ற வேண்டும். அப்படி இருந்தா தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில தெரிவித்துக் கொண்டு, நமக்கு அற்புதமான செஷன். இன்னைக்கு வந்து அம்மா வந்து ஒரு முன்னோட்டத்த குடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க சொல்ற மாரி இது பெரிய டாபிக் இது.
தொடர்ந்து வாருங்கள். அவங்க எதுவும் இல்லாம தொடர்ந்து இந்த காலச்சக்கரத்துல வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறையே அந்த காலச்சக்கரமே மாத்தி விடும். அதாவது காலச்சக்கரம் வந்து உங்க காலச்சக்கரத்தை மாத்தி விடும். அதனால கண்டிப்பாக இதுல பயணியுங்கள். உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அதனால வந்து நீங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம இன்னைய செஷனை வந்து நமக்கு சிறப்பா ஏற்படுத்தி கொடுத்து இந்த அனைவருக்கும் ஒரு புரிதலையும் ஒரு ஆரோக்கியமான விஷயங்களும் நம்ம வந்து தாத்தா பாட்டிகள் என்ன நீங்க வருத்தப்படவே வேண்டாம். அதனால அம்மாவை தாத்தா பாட்டி நினைச்சிடாதீங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம குடும்பத்துல இன்னைக்கு ஒரு அங்கமா இருக்கிறாங்கன்னு மட்டும் நினைச்சீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம குடும்பத்தோட காலச்சக்கரத்து குடும்பத்தோட ஒரு அங்கம் யாருன்னாக்கா முன்னோர்கள் பண்டைய காலத்துல வாழ்ந்த ஒரு அங்கம் யாருன்னா அகிலா மேடம் மட்டும்தான். அப்படிங்கிற ஒரு நினைப்பை மனசுல போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. எல்லாருமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்து கொடுத்த இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நன்றி நன்றி. இன்றைய நிகழ்வுகளை சிறப்பாக நமக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்று நமக்கு இந்த நிகழ்வை சிறப்பாக அளித்து சிறப்பித்துக் கொடுத்த கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு செய்திகளை சிறப்பாக நமக்கு அற்புதமாக விளக்கி சிறப்பித்துக் கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தொடர்ந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்வை ஒரு நல்ல நிகழ்வாக மாற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். 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 நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.